இந்த சாப்டர்ல நம்ம கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மூணு விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய இதை பற்றி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் இந்த கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், இன்டெப்த்தாக பார்க்கலாம். அது மாதிரி நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களை கொஞ்சம் திட்டுற மாதிரியும் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு அப்பா அம்மா திட்டுறதும் ஒரு வாத்தியார் திட்டுறதும் அது திட்டுறதில்ல. அது எப்படியாவது உங்களை மேலே கொண்டு வந்துடணுங்கிற அந்த ஒரு அக்கறையில் என்னை மீறி வருது. அது உங்களை திட்டணுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ரெண்டாவது இன்னொன்று விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால்வாடியோ எல்கேஜி டீச்சர் கிடையாது. வாங்க வாங்க செல்லங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மடியில் தூக்கி வச்சு மூக்கை சிந்தி சாப்பாடை ஊட்டி பாடம் சொல்லி தர்றதுக்கு. நான் ஒரு கோச். ஒரு கோச் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து என்ன கொண்டு வர முடியுமோ அதை விட எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும். அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி. புரியுதுங்களா? நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கோச் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்களால ஓடவே முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் இன்னும் ரெண்டு ரவுண்டு ஓட சொல்லுவாங்க. அந்த 2 ரவுண்டு ஓட வைக்கிறதுக்காக அவங்கள திட்டுவாங்க, அடிப்பாங்க, மற்றவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தமிழ் சினிமாவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதவனோட அந்த குத்து சண்டை படம்லாம் இருக்கு இல்லையா, அது பார்த்துருப்பீங்க. விஜயோட பிகில் படமா, ஆமாம், அதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்சல்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பார். அது மாதிரி மற்றவங்க முன்னாடி நிறைய கோச் பார்த்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு அந்த தலக்கணம் வந்துடக்கூடாது. அதாவது அந்த போதுங்கிற மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா அவன் இதுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நம்ம குருவே சொல்லிட்டாரு அப்படின்ற அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ரியலாக நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நம்ம மற்றவங்களோட கம்மியாக பண்ணுறோங்கிற அந்த ஃபீல் வராது, ஃபுல்ஃபில் ஆயிடுவான். அப்படிங்கிற காரணம் தான் இதுக்கெல்லாம் காரணம். மற்றபடி அந்த கோச்சுக்கு அவங்கள பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கோச்சுக்கு பிடிக்கலன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்க மேலே உள்ள ஒரு அக்கறை தான். இந்த அளவுக்கு போயிட்டு அடிப்படை கூட தெரியாமல் அங்கங்கே பணத்தை விரயம் பண்ணுறீங்களே, ஒரு 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 மார்க்கெட்டை குறித்த ஒரு சீரியஸே இல்லையே அப்படிங்கிற அந்த கோபத்தில் தான் என்னை மீறி சில இடங்களில் சில வார்த்தைகள் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறேன். அது உண்மையிலே அது கண்டிப்பாக பாதிக்கும். பாதிக்கிறதுக்காக தான் சொல்கிறது. மொத்தத்தில் சொன்னால் கொஞ்சம் உணர்வு வரணும். அதானே சொன்னீங்க. நான் ஒரு டீச்சர் கிடையாது இந்த இடத்துல. நான் ஒரு கோச். ஏன்னா நீங்கள் பணத்தை போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. நீங்கள் சும்மா ஏதோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஒரு ரூபா கூட பாதிப்பு இல்லைன்னா இப்படிலாம் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் என்னன்னா, நீங்கள் பணத்தை போட்டு பண்ணும்போது உங்கள் லைஃபே இதில் அடமானம் வைக்கிறீங்க. இந்த ட்ரேடிங்கில் நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சேன்னா என்னால் சார்ட் பார்க்காம இருக்க முடியாது, மார்க்கெட்டை பார்க்காம இருக்க முடியாது, என்னால் பச்சை கலர் பார்த்தா வாங்காமல் இருக்க முடியாது, வீட்டில் எவ்வளோ சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க, என்னால் ஒரு குடிகாரனை விட மோசமாக நான் மார்க்கெட்டில் இருக்கேன்னா எவ்வளோ பேரோட அனுபவத்தை நான் கேட்டேன் நான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் என்னை மீறி எப்படியாவது உங்களை ஒரு கரெக்டான வழியில் கொண்டு போகணும். இல்லைன்னா இந்த மார்க்கெட்டில் அதை பற்றின புரிதலையாவது கொடுக்கணுங்கிறக்காக தான் நான் சில இடங்களில் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, புரியுங்களா? நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு அப்பா அம்மா திட்டுற திட்டம், ஒரு கோச் திட்டுற திட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதாயத்துக்காக இருக்காது. அவங்கள விட நீங்கள் பெரிய ஆளாக வரணுங்கிறது தான் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பணத்தை போட்டு பண்ணும்போது சீரியஸாக நான் எல்லா இடத்துலையும் நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் சிரித்து பேசிகிட்டு இருக்க முடியாது. கடுமையாக இருக்க வேண்டிய இடத்துல நான் கடுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நான் எந்த ரூபத்துலையாவது வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி, அதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு கோச்சுங்க இதில் இருக்கும்போது நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும்.
ஒரு கோச்னா அவர் கோச், அந்த கோச்சுக்கு வந்து அவரோட வயசையோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாது. இவன் நம்மளோட சின்ன பையன், இவன் என்ன நமக்கு ஆர்டர் போடுறது, இவன் என்ன சொல்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு கத்துக்கிற விஷயத்துல யார் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இது சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது. பைபிள்ல இருக்கு, எறும்பினிடத்தில் பாடம் கற்றுக்கொள் அப்படின்னு. சோம்பேறியே இன்னும் எதுவரைக்கும் உறங்குவாய், எறும்பினிடத்தில் பாடம் கற்றுக்கொள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு எறும்புகிட்ட இருந்து கூட நீ பாடத்தை கத்துக்க தயாரா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறவங்க தான் முக்கியமே ஒழிய, அவங்களோட வயசோ அவங்களோட பேக்ரவுண்டு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதனால நீங்க எந்த ரூபத்திலையும் கத்துக்கணும், இதுல இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணுமே ஒழிய, ஸோ இது என்ன மாதிரி டோன்ல இருக்கு, என்ன மாதிரி மாடுலேஷன்ல இது நம்ம கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து உங்களை பாதிக்க கூடாது. பட் எதுக்காக சொல்றாங்க அதை சீரியஸா திங்க் பண்ணணும். அதை நீங்க அப்ளை பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒன்று சைன் பண்ணணும். ஆனால் அடிக்கடி சொல்றது தான், ஒன்று இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க சாதிங்க. அதாவது உங்களை பத்தி இது எதுக்கு இது எதுக்கு எதுக்குன்னு சொல்றாங்கன்னா, ஒன்று சம்பாரிச்சு அவங்களோட வாயை க்ளோஸ் பண்ணுங்க. மீன் சம்பாரிச்சு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஓகே. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நீங்க பேசும்போது, ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த பிராண்ட் அம்பாசிடர் நீங்க தான். இப்போ உங்க ஃபேமிலிலேயோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. உங்களை வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்ப்பாங்க. நீங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த விளம்பர தூதர், அம்பாசிடர். புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டைகர் பிஸ்கட்லாம் இருக்கு, அதுக்கு சச்சின் டெண்டுல்கர் வராரு. பூஸ்ட், சச்சின் டெண்டுல்கர் வராரு. இப்போ வராரான்னு தெரில, முன்னாடிலாம் வருவார். ஸோ அப்போ அந்த டைகர் பிஸ்கட் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்கட் வந்து 3 ரூபாயோ 5 ரூபாயோன்னு நினைக்கிறேன் அந்த பாக்கெட்டு. நான் அடிக்கடி யோசிப்பேன். அப்போ அந்த டைகர் பிஸ்கட் வந்து யாருக்கும் பெருசா தெரியாது, ஆனா சச்சின் டெண்டுல்கரை பெருசா தெரியும். அப்ப சச்சின் டெண்டுல்கரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுனால நம்ம டைகர் பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம எந்த நம்பிக்கையில சாப்பிட்றோம்? அந்த டைகர் பிஸ்கட் மேல நம்பிக்கை வைக்கல, சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லிட்டாரு இந்த பிஸ்கட் தான் என்னோட ஆரோக்கியத்துக்கு காரணம் அப்படின்னு. ஆனா ஓப்பனா சொன்னா, சச்சின் டெண்டுல்கர் வீட்டுல இருக்கிற நாய் கூட அந்த பிஸ்கட்டை திங்காது. அவர் வீட்டுல இருக்கிற நாய் 5 ரூபா பிஸ்கட்டா திங்கும்? யோசிங்க. அது கூட சாப்பிடாது. இருந்தாலும் நம்ம என்னன்னா, சச்சின் டெண்டுல்கரே சொல்லிட்டாருன்னு பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பா எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை வச்சுதான் அதை பார்ப்பாங்க அவங்க. புரியுதுங்களா? நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்க, நல்லா வருமானம் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இது நல்ல தொழில் போல, சூப்பர் தொழில், நல்லா பண்ணுங்க, சரி இன்னும் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு பண்ணுவாங்க. ஏன்னா நமக்காக தான் வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க, உங்களுக்காக தான் அவங்க இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு தான் அதிக சந்தோஷம், நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு தான் அது கஷ்டம். அதனால இந்த பிராண்ட், இந்த ஸ்டாக் மார்க்கெட் தொழிலோட அம்பாசிடரே நீங்க தான். அப்போ நீங்க ஜெயிக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தொழிலையும் ஒரு தோத்து போன தொழில் மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ஒரு தீவிரவாதி கூட வீடு கொடுப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சா. அந்த மரியாதை கூட கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் அங்கங்க கேள்விப்படுறாங்க இல்லையா, 10ல 7 8 பேர் தோத்து தான் போறாங்கன்னா, அப்ப அதுல ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அவங்கள அவங்கள பேசுறத வாயை அடைக்க முடியும். ஒண்ணு ஜெயிச்சுட்டு பேசுறத வாயை அடைங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஒத்து வராதா, இந்த இதுல இருந்து ரிலீவ் ஆயிடுங்க. சும்மா மேலும் 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 வருஷத்தையும் பணத்தையும் காலத்தையும் விரயம் பண்ணாதீங்க. ரிலீவ் ஆயிட்டு இப்ப நான் ஸ்டாக் மார்க்கெட் பண்றது இல்ல, இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படியாவது அவங்கள வாயடைங்க. ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு ஜெயிச்சுட்டு அவங்கள பேசாம இருக்க வைங்க, இல்ல நீங்க மார்க்கெட்ல இருந்து வெளியில போயிட்டு அவங்கள பேசாம இருக்க வைங்க. இது ரெண்டு தான் ஆப்ஷன். கரெக்டா? அப்ப ஒண்ணு முழுசா கத்துக்கணும். புரியுதுங்க? அரைகுறையான அறிவு வந்து ரொம்ப ஆபத்து. இல்லையா, இதை விட்டுட்டு முழுசா இதை வைண்ட் அப் பண்ணிட்டு தலையை சுத்தி தூக்கி வீசிட்டு வேற ஏதாவது தொழில் பார்க்கணும், இல்ல பார்க்குற வேலையை சிறப்பா பார்க்கணும். இல்ல நீங்க ஏதாவது வேலை இருக்கீங்களா, அந்த வேலையில இன்னும் ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் போறதுக்கோ இல்ல அடுத்து அதை ஒரு தொழிலா பண்றதுக்கோ ஏதாவது வழி இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு கோச்சா, ஒரு கோச்சா வந்து பாத்தீங்கன்னா நான் கடுமையா தான் இருக்க முடியும். கடுமையா நடத்தினாதான் உங்கள்கிட்ட என்ன இருக்கு, புரியுதுங்களா, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் நான் வெளியில கொண்டு வர முடியும். மற்றபடி இது எனக்கு என்ன சொல்றது, இவ்வளவு என்னாலையும் காமெடியா பேசிட்டு அப்படியே செஷன் எடுத்துட்டு போக முடியும். பட் அதனால உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ என்னோட என்னோட ஸ்தானம் வந்து அந்த அந்த இதுல தான் இருக்கு. ஏன்னா இது பணம் போட்டு பண்றதுனால நான் சீரியஸான இடத்துல சீரியஸா தான் இருக்கணும். சீரியஸா இருக்கிற இடத்துல காமெடி பண்ணக்கூடாது.
புரியுங்களா? ஏன்னா நான் காமெடி பண்றேன். சீரியஸா இடத்துல காமெடி பண்ணேன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். அத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சில இடங்கள்ல நான் இந்த மாரி கொஞ்சம் டஃப்பா பேச வேண்டியதா இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு உண்டாக்கும். நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன். அது பாதிக்கப்படணுங்கிறக்காக தான் நான் அந்த மாரியே பேசுறேன். புரியுதுங்களா? அப்படியாவது உங்களுக்கு அந்த உணர்வு வந்துரணும் கொஞ்சமாவது. ஓ! இதுதான் உண்மை. ஒண்ணு இப்படி பண்ணுவோம். இல்லாட்டி நம்மளோட தவறுகள சரி பண்ணிப்போம் அப்படிங்கிற மாரி. சரி. இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேண்டில் அனாலிசிஸ வந்து கொஞ்சம் இன் டெப்த்தா பார்க்கலாம். ஒரு கேண்டில் அனாலிசிஸ் இன் டெப்த்தா கொஞ்சம் இன் டெப்த்தானா ரொம்ப இன் டெப்த்தா பார்க்க முடியாது. ஓரளவு அவுட்லைனா பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு பேட்டர்னா கிரியேட் ஆகுது, அது எப்படி ஒரு ட்ரெண்டு, இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிப்படையில வி பேட்டர்ன், அந்த வி பேட்டர்னை எப்படி ஃபார்ம் ஆகும், அதோட கீழே இருக்கிற அந்த லோவை உடைச்சா புதுசா ஒரு வி பேட்டர்ன் வைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேண்டிலை வந்து எப்படி எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்குறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன்னா இப்போ இந்த கேண்டில் வந்திருக்கு இல்லையா? அப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே ஒரு 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 கேண்டிலோ ஒரு பேட்டர்னோ ஒரு ட்ரெண்டோ இருக்கு அப்படின்னா அதை வந்து முதல்ல ஒரு பவுண்டரியா பிரிக்கணும்னு சொன்னேன். 0 to 25, 25 to 50, 50 to 75, 75 to 100 இப்படி பவுண்டரியா பிரிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா பவுண்டரி தான் 0 to 50ங்கிறது ஷார்ட் டேர்ம் பவுண்டரி. புரியுதுங்களா? 50 to 75 வந்து மிட் டேர்ம் பவுண்டரி, 75 to 100 வந்து லாங் டேர்ம் பவுண்டரி. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பேட்டர்னோ ஒரு ட்ரெண்டோ பவுண்டரியா பிரிக்க முடியும்னா, அதாவது ஒரு ட்ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஒரு லாங், அதாவது 2 3 பேட்டர்ன் சேர்ந்தது தான் ட்ரெண்டு. அப்போ கொஞ்சம் டைம் டியூரேஷன் வந்து அதிகம். புரியுதுங்களா? ஒரு ஒரு ட்ரெண்டுங்கிறது. அது மாதிரி ஒரு பேட்டர்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2க்கு மேற்பட்ட கேண்டில் சேர்ந்தது. 2க்கு மேற்பட்ட கேண்டில்னா என்னது? ஒரு கீழேருந்து ஒரு கேண்டில் வந்திருக்கு. திரும்ப வந்து ஒரு மேலேருந்து ஒரு கேண்டில், கீழேருந்து ஒரு மேலேருந்து ஒரு கேண்டில் வந்திருக்கு. ஒன் செகண்ட். ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கீழேருந்து ஒரு கேண்டில் வருது, மேலேருந்து ஒரு கேண்டில் வருது, கீழேருந்து ஒரு கேண்டில் போகுது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்களா? ஸோ மேலேருந்து ஒன்று வருது, அண்ட் தென் இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழேருந்து போகுது. ஆனால் இந்த கேண்டிலை நீங்கள் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா, கவனிங்க இந்த கேண்டிலை இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா கீழேருந்து வருது. அடுத்து இந்த கேண்டில் இந்த இடத்துல இருந்து அடுத்த இந்த கேண்டில் இவ்வளோ தூரம் போயிருக்கு. கீழேருந்து வந்து லைட்டாக மேலே போய் தான் கீழே வந்திருக்கு. கேண்டிலுக்குள்ளே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி தான் வரும். பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாமல் கேண்டில் உருவாகவே முடியாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பார்க்கையில சிகப்பு கலர் கேண்டில். ஆனா இந்த சிகப்பு கலர் கேண்டிலுக்குள்ள நிறைய பையிங் வால்யூம் நடந்திருக்கு, செல்லிங் வால்யூம் நடந்திருக்கு. பையர் செல்லர் இல்லாம வால்யூமே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கார்னா அதோட அதோட பெட்ரோல் இல்ல டீசல் அது இல்லாம கார் ஒரு அடி கூட நகல முடியாதுங்கிற மாதிரி சப்ளை டிமாண்ட் பையர் செல்லர் இல்லாத கேண்டிலே இருக்காது. அப்படி ஒரு கேண்டில் இல்லைன்னா அந்த கேண்டில் பிரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது அதுல. அப்போ ஒவ்வொரு கேண்டிலுக்குள்ளேயும் வி பேட்டர்ன்றது இருக்கு. மினிமம் 2 கேண்டில் இருந்தா கட்டாயம் அந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் இருக்கும். பாருங்க இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இது வந்திருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்க. இங்க இருந்து இங்க போய் தான் இங்க இருந்து வந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள ஒரு வி பேட்டர்ன் இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஏ பேட்டர்ன் இருக்கு. அது மாதிரி இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இது வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க போயிருக்கு. இங்க வந்திருக்கு. அப்ப பாருங்க இங்க வந்து வி பேட்டர்ன் ஆகி ஏ பேட்டர்ன் ஆயிருக்கு. இப்படிதான் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்துட்டே இருக்கும். அப்ப அதனால தான் நான் சொன்னேன். மினிமம் 2 கேண்டில் இருந்தாலே ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்ட கேண்டில் இருந்தா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அப்ப இந்த மாதிரி இதை பாருங்க வந்து போய் இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன், இப்படி ஒரு 2 3 ஒன்றுக்கு மேற்பட்ட பேட்டர்ன் சேர்ந்தது தான் ஒரு ட்ரெண்ட். அப்ப மொத்தமா இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கு. அப்ப இதுக்குள்ள 3 பேட்டர்ன் இருக்கு. கிட்டத்தட்ட 30 கேண்டில் இருக்கு. அதை நான் சொன்னேன் கேண்டில் வந்து எழுத்து மாதிரி. அது மாதிரி ஒரு பேட்டர்ன்ங்கிறது வார்த்தை மாதிரி. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு ட்ரெண்டுங்கிறது ஒரு வரி மாதிரி. வேர்ட், லெட்டர், வேர்ட், சென்டென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கேண்டில் அனாலிசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். டீப்பாக பார்க்கலாம்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நம்ம ஒரு அடிப்படையை கற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில் தான் எல்லா விஷயமே பண்ணுவோம். புதுசு புதுசாக அது மேலே இது அது மேலே இது அது மேலே இதுன்னு வச்சுட்டு நம்ம சப்ஜெக்டை லோட் பண்ணவே மாட்டோம். எப்போவுமே உங்கள் புரிதல் வந்து சிம்பிளாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும். அதனால தான் நீங்க நல்லா பாருங்க. படிச்சவங்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்னு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. படிக்காதவங்க
எனக்கு எதுவுமே தெரியாது, நான் வாழ்க்கையில ஏதாவது கத்துட்டு வந்துடணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சவங்களோட பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. படிச்சவனுக்கே வேலை கொடுக்குற ஆளா மாறிடுவாங்க. இதுதான் விஷயம். ஸோ அப்படிங்கிறப்ப அது காரணம் என்னன்னா, அந்த யதார்த்தம், அந்த எசன்ஸ் அப்படின்பாங்க. ஒரு தொழில்ல உள்ள எசன்ஸை கத்துக்கணும். சும்மா நீங்க ரொம்ப தியரியெல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இது அப்படி இப்படி டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த டெக்னிக்கல் வார்த்தைகள் இருந்தா கூட அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். எளிமையா இருக்கும். அந்த எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல அதை புரிய வச்சுக்கிட்டா போதும். யாரா வேணாலும் அந்த இண்டஸ்ட்ரியில சாதிக்க வச்சிடலாம். ஸோ இதான் விஷயம். புரியுதுங்களா? அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி. உண்மையான ஒரு கோச் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் அந்த ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல அந்த கத்துக்கிற விஷயத்துல ஏதாவது கடுமையா இருக்கும். அதை எளிமைப்படுத்தி அதை சொல்லி கொடுத்து அவங்கள புரிய வச்சு அதை பிராக்டிஸ் பண்ண வச்சு ஜெயிக்க வச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஆப்பனண்டோட ஸ்டைல் எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்டைல் எப்படி என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட ஆப்பனண்டோட ஸ்டைலுக்கு நீ என்ன மாதிரிலாம் அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரிலாம் நீ ப்ளே பண்ணா அவங்கள ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கோச்சோட டியூட்டி. முதல்ல கோச்சுக்கு 2 விதமான டியூட்டி இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபரை அவரோட ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது அவரோட ஆப்போனண்ட்டை அனலைஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்க கிரிக்கெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கிரவுண்டு இந்தியன் டீமுக்கு ஃபேவரா இருக்கும். இந்த கிரவுண்டு இதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுக்கு ஃபேவரா இருந்ததில்ல. ஏன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்டைலுக்கு, அவங்களோட பவுலிங் ஸ்டைலுக்கு அந்த பிட்ச் வந்து ஃபேவரா இருக்கும். ஃபேவரா இருக்காதெல்லாம் அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நான் 2 விஷயம் மார்க்கெட்ல சொல்றேன். ஒண்ணு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும், ரெண்டாவது உங்களை ரெடி பண்றது. இப்போ மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுங்கிறது என்ன? மார்க்கெட்டை போட்டு சும்மா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அதிமேதாவித்தனமா பேசிட்டு இருக்கிறது இல்ல. எவ்வளவு எளிமையா, எவ்வளவு எடுத்துக்காட்டுகளோட எது சொன்னா உங்களுக்கு மனசுல நிக்குமோ, அந்த மாதிரி கதையாவோ, இல்ல ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸாவோ இந்த மாதிரி சிம்பிளா எளிமைப்படுத்தி முதல்ல மார்க்கெட்டை புரிய வைக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றது? உங்களை தயார்படுத்துறது. ஸோ அந்த உங்களை தயார்படுத்துற ஸ்டேஜில் தான் கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் கடுமையாலாம் நடக்கிற மாதிரி இருக்கும், கடுமையாலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷனே கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, நான் பால்வாடி டீச்சர் கிடையாது, நான் கோச். என்னால் ஓடவே முடியல, காலெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல தம்பி, நீங்கள் உட்காந்து படுத்து மரத்தடியில் தூங்குன்னு சொல்ல மாட்டார் ஒரு கோச். எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு தான் சொல்லுவார். இதுதான் கோச்சோட ஸ்டைலு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவனால் இதுக்கு மேலே ஓடவே முடியாது, இதுக்கு மேலே அவனால் நடக்கவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் தான் ஒரு கோச் அவனோட ஃபுல் எஃபர்ட்டே அதுக்கு மேலே தான் அவன் மேலே போடணும்னு நினைப்பார். புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு அப்பதான் புது நம்பிக்கையை கொடுக்க முடியும். பரவாயில்ல, என்னால் நடக்கவே முடியலன்னு நினைச்சேன், நான் 2 ரவுண்டு ஓடிட்டேனே அப்படின்னு நினைப்பான். அப்போ என்னால் இதுக்கு மேலே ஏதோ பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியும். கடவுளும் அப்படித்தான். இனி நான் பிழைக்கிறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சோதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அடுத்த ஒரு விஷயத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இது எல்லாமே இதுதான் இயற்கை. இயற்கை வந்து அதுக்கான விலையை கொடுக்காம எதையுமே சும்மா கொடுத்ததா சரித்திரமே இல்லை, சும்மாவும் கொடுக்காது. அதான் நான் சொன்னேன், கடவுள் வந்து யாருக்கும் கடன்காரனா இருக்க மாட்டாரு. ஒண்ணு நீங்க அதுக்கான விலையை கொடுக்கணும், இல்ல உங்க அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ அதுக்கான விலையை கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து பார்ஷியாலிட்டியும் பார்க்க மாட்டார். இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி. ஏன்னா அவரோட பிள்ளைக்கு அவர் எப்படி பார்ஷியாலிட்டி பார்ப்பாரு? படைச்சதே அவர் தானே, கண்டிப்பா பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 3 தலைமுறைக்கு மேல ஒருத்தன் வந்து ஏழையாவே இருக்க மாட்டான். அதுல எவனாவது ஒருத்தன் தெளிவானவன் பிறப்பான். அவன் கட்டாயம் பாத்தீங்கன்னா அந்த அந்த தலைமுறையே பெருசா கொண்டு வருவான். அதே மாதிரிதான் அடுத்த ஒரு 3 தலைமுறைக்கு மேல அதே குடும்பம் அதே லைஃப் ஸ்டைலோட இருக்காது. அதுல எவனாவது பிறப்பான், அவன் மொத்தத்தையும் காலி பண்ணுவான். இது வந்து ஒரு இயற்கையின் சைக்கிள் மாதிரி. அதனால ஐயோ நம்ம இப்படி இருக்கோம்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தலைமுறையே அடுத்த ஒரு 4-5 தலைமுறைக்கு நீங்க ஒரு தலைமுறையோட அடையாளமாவே மாறலாம். அதுக்கான விதை, அதுக்கான உழைப்பை வந்து நீங்க போடுறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ அதை கத்துக்கிறதுக்கு உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு வந்து நான் திரும்பவும் சொல்றேன், ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் அதுக்கான இண்டஸ்ட்ரி கிடையாது. எந்த துறையில வேணாலும் நீங்க சாதிக்கலாம். அதான் நான் சொன்னேன், கடவுள் வந்து எல்லாரையும் எல்லாத்துக்குமா படைக்கல. தனித்துவமா ஏதாவது ஒண்ணு நீங்க சாதிக்கணும், அதுக்கான ஜீனை வச்சுதான் கடவுள் ஒவ்வொருத்தரையுமே படைச்சிருக்காரு. சரி, ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். அப்போ இதே மாதிரி ஒரு கேண்டில் அப்படின்னா 2 கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த கேண்டிலை நீங்க முதல்ல ரீட் பண்ணணும். அப்போ 2 கேண்டில்ல ரீட் பண்ணீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அடுத்து முதல்ல ஒரு கேண்டிலை வச்சு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண தெரியணும். அடுத்து ஒரு பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண தெரியணும். அடுத்து ஒரு ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? மார்க்கெட்டை ரொம்ப சின்னதா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணா கேண்டில் அனாலிசிஸ் வேணும்.
அடுத்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா பேட்டர்ன் அனாலிசிஸ் நல்லா பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம்னா 100% கண்டுபிடிக்கலாம் இல்ல கண்டுபிடிக்க முடியும். 100% கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியலன்னு முதல்ல ஏத்துக்கங்க. அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியலன்னு ஒத்துக்கங்க. அப்பதான் நீங்க கத்துக்கவே முடியும். புரியுதா? நேத்து கூட ஒருத்தர் பண்ணாரு. என்ன நீங்க இப்ப மார்க்கெட்ல எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாரு. கால் பண்ணாரு. ஏதோ ஆர்மில இருக்காராம். ஐஏஎம்ல படிச்சிருக்கான், ஐஐடில படிச்சிருக்கான். அவங்களுக்கே ஒண்ணும் தெரியல அப்படின்னாரு என்கிட்ட. எனக்கு வந்து அவர் சொல்லும்போது ஐஏஎம்ல படிக்கலைன்னா ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரியக்கூடாதா? அப்ப நான் கேட்டேன், சரி சார், ஓகே சார். இப்ப கொத்தனார்லாம் வீடு கட்டுறாரு. சிவில் இன்ஜினியரும் படிச்சவரும் வீடு கட்டுறாரு. 2 பேரும் வீடு கட்டுறாங்களா இல்லையா? அப்போ சிவில் இன்ஜினியரிங் படிச்சவர்களுக்கு தான் வீடு கட்ட தெரியும்னு நீங்க நம்புறீங்க. நான் கொத்தனாரும் வீடு கட்டுவாருன்னு நான் நம்புறேன். புரியுதுங்களா? எனக்கு தேவை மொத்தத்துல சிவில் இன்ஜினியர் கட்டின வீடு இல்ல இது கொத்தனார் கட்டின வீடான்னு கிடையாது. யாரு வீடு நல்லா கட்டுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் வீட்டை கட்டுறதுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு நீங்க ஐஏஎம்ல சிவில் படிச்சவராக பார்த்து கொடுக்குறீங்க. அது உங்களோட வியூ சார். இது என்னோட வியூ. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய படிச்சவங்க இல்ல ஓரளவு நாலேஜ் உள்ளவங்கள ஒரு ட்ரேடரா உருவாக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எழுத படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல. அடிப்படை தெரிஞ்சா போதும். கண்ணு நல்லா தெரிஞ்சா போதும். உங்கள ட்ரேடரா உருவாக்க முடியும்னு அது என்னோட நம்பிக்கை அது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசுறேன். அப்ப நான் உங்கள உருவாக்குறேனா இல்லையான்றத நீங்க என்கிட்ட வந்து பாருங்க. அதான் நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன் இல்லையா? இல்ல நீங்க எங்க வேணாலும் படிச்சுட்டு வாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஏற்கனவே ஐஏஎம்ல படிச்சவரு, ஐஐடில படிச்சவரு, பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சவரு. அவர் சொல்லிக் குடுத்தே நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ண முடியல. நீங்க சொல்லிக் குடுத்து பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. நான் தான் சேலஞ்ச் பண்றேன்ல, நீங்க அங்கே படிச்சவரையும் கூட்டிட்டு வாங்க. என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டையும் தொடுறேன். 2 பேரையும் டெமோ அக்கவுண்ட்ல உட்கார வைப்போம். அவரை விட இவர் நான் ஜாஸ்தியாவே எடுப்பார் நான் சேலஞ்சே பண்றேனே. அப்ப நீங்க இந்த சேலஞ்சுக்கு வாங்க. சும்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் சொல்லும்போது அப்புறம் அவரு சாரி சார், சாரி நான் உங்களுக்கு சும்மா நான் ஏதோ ஒரு வீடியோ நான் புரியாம பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் இப்போ கிளாஸுக்கும் வர்றேன்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வெறும் ஆர்கியூமெண்ட்டுக்காக இல்ல. மக்கள் அப்படி பழகிட்டாங்க. அதாவது படிச்சவன் தான் அவனுக்கு நாலேஜ் இருக்கும். படிக்காதவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. படிச்சவங்க முன்னேறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இன்னொரு மக்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு படிச்சாருன்னா அமைதியா இருப்பாரு. வாயே பேசக்கூடாது. யாரோடையும் பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. அது மாதிரி இன்னொரு மக்களோட இது என்னன்னா, பணக்காரன் வந்து சிரிக்க மாட்டான். பணக்காரன் இது பண்ண மாட்டான். மத்தவங்க எல்லாமே நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறது. நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறது. இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. டாக்டர்னா இப்படிதான் இருப்பாரு. இவர்னா அதனாலதான் என்ன பண்றது? படிச்சவன் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான்? நம்ம படிச்சிருக்கோம். மாசம் 2,00,000 சம்பாரிச்சா போதும். இதுக்கு மேல எல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. இதுக்கு மேல எல்லாம் எதையும் இப்படி கடைசி வரைக்கும் எதையுமே தெரிஞ்சுக்கிறாம போயிடுறது. அப்படி கிடையாது. எதார்த்தம் தெரிஞ்சா போதும். நீங்க எந்த தொழிலையும் சாதிக்கலாம். நீங்க எல்லா தொழிலையும் சாதிச்சவங்க எல்லாம் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவிலே வேண்டாம். தமிழ்நாட்டிலே முதல் 10 பணக்காரரை எடுங்க. அவங்க எல்லாமே எதார்த்தம் தெரிஞ்சவங்க தான். அந்த தொழில்ல அடிப்படை அறிவு ஓரளவு என்ன சொல்றது? பேசிக் எஜுகேஷன் ஓரளவு கம்மியா வச்சுக்கிட்டு, அடிப்படை அறிவை வந்து ஜாஸ்தியா வச்சுக்கிட்டா தான். அந்த தொழில் சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவு, எதார்த்தமான விஷயங்கள ஜாஸ்தியா கத்துக்கிட்டவங்க தான் அந்த தொழில்ல சைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, அதான் நான் சொன்னேன், ஒரு மார்க்கெட்ட வந்து அடுத்த 5 நிமிஷம், 10 நிமிஷம் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். கண்டுபிடிக்க முடியும். நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு தெரியலன்னா கத்துக்கணும். அதுக்காக தெரிஞ்சவங்கள எல்லாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? அவராலே முடியாது. உங்களால எப்படி முடிஞ்சுன்னா, அது அவரால முடியலன்னா அவர்ட்ட தான் கேட்கணும். என்னால எப்படி முடிஞ்சுன்னா, எப்படி முடிஞ்சுன்னு வந்து என்ன செக் பண்ணி பார்க்கணும். இல்ல என் கூட இருந்து பார்க்கணும். இல்ல என் கூட சேர்ந்து படிச்சு பார்த்தா, ஆமா நீங்க சொன்னது உண்மை, பொய்ன்றது தெரிஞ்சுட்டு போகுது. அவ்வளவுதான விஷயம். வெறும் வாய் வார்த்தைகள் எவ்வளவு நேரம் பேச முடியும்? எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்? ஏதோ ஒரு கட்டத்துல உண்மையா பொய்யா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. அது அடுத்த கட்டம் அதுதானே. அப்ப அத நோக்கி பண்ணணும். இல்லன்னா விட்டுறணும். அந்த டாபிக்க சும்மா ஆர்கியூ பண்றதுல யூஸ் இல்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா? 2 பேரும் ஆர்கியூ பண்றதுனால ஒண்ணும் நடக்காது. பஸ் கீழ போகுதும்பான், ஒருத்தன் மேல போகும். பஸ் எதுலயோ ஒண்ணு போயிட்டு போகுது. அதுக்கு எதுக்கு நீங்க ஆர்கியூ பண்ணணும்? போய் கிளாரிட்டியா அத செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது. பஸ் மேல போதா, கீழ போதான்னு. இதுல 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆர்கியூக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் சொன்னேன் இல்லையா? 2 அறிவாளிகள் ஆர்கியூ பண்ணும்போது அவங்க 2 பேருமே முட்டாள் ஆயிடுறாங்க. 2 முட்டாள் அமைதியா போகும்போது 2 பேருமே அறிவாளி ஆயிடுறாங்க. இங்க முட்டாளா, அறிவாளியாங்கிறது மேட்டர் கிடையாது. நீங்க ஆர்கியூ பண்றீங்களா? அமைதியா போயிடுறீங்களா? இதான் மேட்டர். புரியுதுங்களா? அப்ப நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே வெளியில தெரியும். நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க யாருன்னு யாருக்கு நல்லா தெரியணும்னா, மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு முதல்ல நல்லா தெரியணும். அதான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க யாருங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும்.
என்கிட்ட என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கு, என்னெல்லாம் மைனஸ் இருக்கு. இதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். நீங்களே உங்கள நம்பி அதாவது என்ன சொல்றோம், எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா, உங்கள விட பரிதாபமான ஆளே கிடையாது. ஏன்னா உங்கள நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இது பெரிய ஆபத்து. அடுத்தவன் உங்கள ஏமாத்துனா கூட என்ன சொல்றது, பெரிய பாதிப்பு இருக்காது. உங்கள நீங்களே ஏமாத்திக்கிட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நெறைய பேர் அப்படித்தான் இருக்கீங்க. 2 ட்ரேடு ஏதாவது ஒண்ணு பண்ணி பாருங்க, ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. போடு 10,00,000. அது புடுங்கிட்டு போனோனே, ஐயோ! என்னது பணம் போச்சு. அப்ப நமக்கு எல்லாம் தெரியும்னு நெனச்சோம். பண்ணிரலாம்னு நெனச்சோம். ஜெயிச்சிரலாம்னு நெனச்சோம். அதான் சொன்னேன். உங்கள நீங்களே சரியா புரிஞ்சுக்காதது பெரிய ஆபத்து. உங்கள நீங்களே ஏமாத்திக்கிற கூடாது. செல்ஃப் டிசீவ். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் நேத்து நெறைய சொல்லியிருக்கேன் இத பத்தி. உங்கள நீங்களே ரொம்ப குறைச்சு மதிப்பிடக்கூடாது. உங்கள நீங்களே ஓவர் வேல்யூடும் பண்ணக்கூடாது. பேலன்ஸா இருக்க கத்துக்கணும். இந்த ரியாலிட்டி எதார்த்தத்தோட இருக்க கத்துக்கணும். ஸோ இந்த மாரி இதெல்லாம் நான் நெறைய சொல்லியிருக்கேன் நானு. சரியா? அப்ப முதல்ல ஒரு கேண்டில மார்க்கெட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு மினிமம் வந்து ஒரு 2 கேண்டில் போதும். ஸோ அப்ப அந்த 2 கேண்டில முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த கேண்டில முதல்ல ஒன் செகண்ட், ஒரே நிமிஷம். ஸோ அப்போ ஒரு கேண்டில எடுத்து நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு கேண்டிலோட கம்பேர் பண்ணீங்கன்னா, ஸோ அடுத்து மார்க்கெட்டோட நகர்வுகள் ஓரளவு எந்த மாதிரி இருக்கு, அடுத்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தர்றேன். ஸோ அதான் நான் சொன்னேன், ஒரு ஒரு 2 கேண்டில வச்சுட்டு என்னால் 2 நாள் இல்லை 2 வாரம் கூட பேச முடியும். வெறும் 2 கேண்டில வச்சுட்டு 2 வாரம் விடாம எனக்கு மீன் ஒரு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் செஷன் அப்படின்னா 2 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 14 நாளுக்கு அதில் பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. 2 வாரம் இல்லை, ஒரு மாசம் கூட பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் ஒரு ரெண்டு கேண்டிலுக்குள்ள இருக்கு. பட் நமக்கு அவ்வளவு இன்டெப்தாலாம் தேவையில்லை. ரொம்ப எளிமையான யதார்த்தமான விஷயங்களாவது தெரியணும். சரியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல்ல ஒரு கேண்டில் எடுங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கேண்டில வந்து இப்படி கேண்டில வச்சீங்கன்னா, ஒரு சார்ட்ல என்னெல்லாம் டிஃபால்ட்டா வருதுன்னு கவனிங்க. அதெல்லாம் வேலை இல்லாம கொடுக்கல. ஒரு சார்ட் எடுத்தீங்கன்னா இப்படி வச்சீங்கன்னா அதோட ஓப்பன் பிரைஸ், ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், அது அந்த அந்த கேண்டிலோட பர்டிகுலர் பர்சன்டேஜ் மூமெண்ட்ஸ் ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கா, இல்லை பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேண்டில்ல சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் டிஃபால்ட்டா வச்சிருக்காங்கன்னா, இதெல்லாம் நிறைய பேர் மார்க்கெட்ல பாக்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு கேண்டில் வந்து வால்யூம் நிறைய பேர்னா உங்களை சொல்லல, விஷயம் தெரிஞ்சவங்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஜெயிக்கிறவங்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். நீங்க தான் கேண்டில கடைசி வரைக்கும் பாக்குறது இல்லையே. கேண்டிலே மூடுற அளவுக்கு இண்டிகேட்டரை மட்டும்தானே நீங்க வாழ்க்கை முழுதும் பார்த்துட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? கேண்டிலே மறைஞ்சிருது. அந்த அளவுக்கு இண்டிகேட்டரை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு மார்க்கெட்டே புரிய மாட்டேங்குது. புரியுதா? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. மதர்ஸ் டேங்கிறது உங்க அம்மாட்ட தானே போய் சொல்லணும். ஊருக்கே ஏன் சொல்றீங்கன்னு கேட்பேன் நான். கரெக்டா? மதர்ஸ் டே அப்படின்னா உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு தானே அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பானான்னு பாருங்க, சொல்லியிருக்க மாட்டான். அது மாதிரி கல்யாண நாளைக்கு இவன் பொண்டாட்டி போட்டாவே ஊரே பார்க்குற மாதிரி வைப்பான். கல்யாண நாளுக்கு உன் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், பொண்டாட்டிட்டு தானப்பா சொல்லணும். எதுக்கு ஊரே உன் பொண்டாட்டியை காட்டிட்டு உன் பொண்டாட்டி கல்யாண நாள், உனக்கு கல்யாண நாள், எதுக்கு ஊருக்கே தெரிஞ்சு என்ன பண்ண போகுது? அதுதான் சொல்றேம்மா. நம்ம வந்து எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டோம். எல்லாத்தையுமே அடுத்தவனுக்காகவே பண்றது. அடுத்தவனுக்காகவே இந்த வாழ்க்கையை கூட அடுத்தவனுக்காகவே வாழ்ந்து முடிச்சிருது. அடுத்தவன் என்ன சொல்லுவான், அடுத்தவன் என்ன பேசுவான், அடுத்தவன் என்ன செய்வான், அவனுக்கு அவன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. உங்களை பத்தி பேசினா பேசிட்டு போறானே, இப்ப என்ன? பேசுனா பேசிட்டு போறான். அவன் நெகட்டிவா கூட பேசிட்டு போட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை பாசிட்டிவா பேசுறதுக்கு அதுக்கான என்ன ஆக்ஷன் போடணுமோ அதை போட்டா தானே. ஒரு காலத்துல நெகட்டிவா பேசணும், அதே வாய் பாசிட்டிவாவும் பேசணும். அடுத்தவன் பேசுறான், அடுத்தவன் பேசுறான், அடுத்தவன் பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்குங்கிற ஒழிய, அடுத்தவன் என்னை பத்தி சரியா பேசுறதுக்கு என்ன செய்யணும், இல்ல அடுத்தவன் என்னை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி திங்க் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் போட்டா மட்டும் தானே உங்களை பத்தி பேசும்போது பாசிட்டிவா பேச முடியும், இல்ல உங்களை பத்தி பேசாம இருக்க முடியும். நான் சொன்னேன் இல்லையா நேத்து, 2 பூ விற்கிற அம்மாவுக்கும் தான் சண்டை வரும். ஒரு பூ விற்கிற அம்மாவுக்கும் கலெக்டருக்கும் என்னைக்குமே சண்டை வராது. அப்போ உங்க சொந்தக்காரன் உங்களை பத்தி பேசுறான்னா, நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களை பேசுவாங்க. அவங்கள விட நீங்க 10 மடங்கு 20 மடங்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களை பத்தி அவங்க பேச மாட்டாங்க. ஒரு 100 மடங்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களை பத்தி பேசுறதுக்கே அவங்க பயப்படுவாங்க. புரியுதா? இதுதான் விஷயம். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் நானு. ஒருத்தங்க உங்கள பத்தி பேசுறாங்கன்னா, பேசுறவங்கள பேசாதன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னீங்கன்னா நெறைய பேசுவானுங்க. நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு. அவங்க பேசுறது கேட்காத உயரத்துக்கு போயிருங்க.
அதுக்கப்புறம் அவங்களோட பேசவே மாட்டாங்க. புரியுதா? அவங்கள நீங்க கேட்காத உயரத்துக்கு எவ்வளவு தூரமா ஹைட்ல போறீங்களோ, ஐ மீன் வாழ்க்கையில டெவலப் ஆகி போறது. உயரத்துக்குன்னா அதுக்காக ஒரு மரத்திலேயோ போஸ் மரத்திலேயோ ஏறது இல்ல. போயிட்டீங்கன்னா அவங்க பேசுறதும் கேட்காது. மேல இருந்து நீங்க பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு ஒரு பொருட்டாவும் தெரிய மாட்டாங்க. இவங்க தானே பேசினா இவங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப தெரிவாங்க. இவங்க தானே பேசினா போயிட்டு அப்படி ஒரு பொருட்டாவும் தெரிய மாட்டாங்க. அதாவது ஒருத்தன் உங்களை கல்லை விட்டு எறியறான்னா நீங்க அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டீங்கன்னா அவங்க அவங்க எறிகிற கல்லு அந்த வார்த்தை தான் கல்லு. அது வந்து உங்க பக்கத்துல கூட வராது. அதனால என்ன எல்லா சூழ்நிலையும் நீங்க மட்டும் நினைச்சா மட்டும்தான் மாத்த முடியும். வேற எதையுமே உங்களால மாத்த முடியாது. புரியுதா? நீங்க நினைச்சா உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தலாம். அது மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதே தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க பணம் மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மத்தபடி எதையுமே மாத்த முடியாது. உங்க வீட்டு டிவி சேனல்ல கூட மாத்த முடியாது உங்களால. புள்ள இதைத்தான் பார்க்க பொண்டாட்டி மரியாதை டிவியை வை நான் சீரியல் பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. எதையுமே மாத்த முடியாது. எல்லாமே ஒண்ணு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். நீங்க தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிள். நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். வேற யாராலும் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்க முடியாது. சூழ்நிலை அப்படி இருக்காது. சமுதாயம் அப்படி இருக்காது. ஃபேமிலி அப்படி இருக்காது. அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க. பிடிச்ச மாதிரி தான் நடப்பாங்க. நீங்க நினைச்சா மட்டும்தான் அதெல்லாம் மாத்த முடியும். கரெக்டா? சரி, ஓகே. அப்ப முதல்ல அந்த கேண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு கேண்டிலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். புரியுதுங்களா? ரொம்ப இன்டெப்தா வேண்டாம். இந்த ரொம்ப ஒரு டெக்னிக்கலாலாம் ரொம்ப சவுண்டாலாம் தேவையில்லை. யதார்த்தம் புரிஞ்சா போதும். அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த கேண்டில வந்து நாலா பிரிங்க. அவ்வளவுதான் விஷயம். நான் எல்லாமே அடிப்படை ஒண்ணு சொல்லி கொடுத்தேன்னா அந்த அடிப்படையை வச்சுதான் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எதையுமே நான் புதுசா சொல்லித் தர மாட்டேன். இப்ப சொல்லித் தர மாட்டேன்னா தேவையில்லை. அடிப்படை தான் எல்லாத்துக்கும் காரணம். அடிப்படை புரிஞ்சா போதும். புதுசாலாம் நீங்க அதை கத்துக்கணும், இதை கத்துக்கணும், அதை பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. யதார்த்தம் தெரிஞ்சவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, எல்லா தொழிலும் ஜெயிச்சவங்க எம்பிஏ படிச்சுட்டு பிரேக் வேணா என்ன, இதுனா என்ன, அதுனா என்ன, இது என்ன சொல்றது, ஒரு 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 இது பண்றோம்னா கால் டு ஆக்ஷன் எப்படி பண்றது, அது எப்படி, எதையுமே அவங்க படிக்க மாட்டாங்க. எதுவும் தெரியாதனாலதான் அவங்களுக்கு. நான் என் ஃப்ரெண்டு கூட அடிக்கடி கேட்பாரு, ரெஸ்டாரண்ட், அவர் இப்ப நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. அவர் கேட்டார் ஃபர்ஸ்ட், எந்த பிராண்ட் ஏசி போட்டா நல்லா இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து டீ கடை வச்சு வடையெல்லாம் போடுறேன், எனக்கு வடை போடு டீ எல்லாம் போடுறேன்றதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவருக்கு 12 ஹோட்டல்ல 13 ஹோட்டல்ல இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவர் கேட்பாரு, எந்த பிராண்ட் ஏசி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், முதல்ல வடையை ஒழுங்கா போடு. இந்த பிராண்ட் ஏசிக்கான உன் கடைக்கு அவனை வரப்போறது இல்ல. இந்த கடையில வடை நல்லா இருக்குன்னு தான் வருவாங்க. ஸோ அதனால நீ வடையை போடு, ஏசி எந்த பிராண்ட் வேணாலும் போடு அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப நான் என்னன்னா, முதல்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ராலாம் நிறைய கத்துக்க வேண்டாம். சும்மா போட்டு இன்டெப்தா அது இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சமா தெரிஞ்சாலும் அதை தெளிவா கத்துக்கங்க. யதார்த்தமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளிஃபைடா தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளிஃபைடா தெரியணும். அது மாதிரி எல்லா சார்ட்டுக்கும் நீங்க கத்துக்கிற விஷயங்கள் பொருந்தணும். அப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, இந்த இது படிச்சா இந்த சார்ட்ல பண்ணலாமா, அந்த சார்ட்ல பண்ணலாமா? எல்லா சார்ட்லயும் பண்ணலாம். எல்லா சார்ட்லயும் பிரைஸ், சப்ளை, டிமாண்ட் தான். இது 3 தான் எல்லா சார்ட்லயுமே இருக்கிறது. நான் அடிக்கடி கேட்பேன், நம்ம $100 கீழே கிடந்தா எடுப்போம், அமெரிக்கால $100 கீழே கிடந்தா எடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் எமோஷன் ஒண்ணுதான். எல்லா சார்ட்லயும் எமோஷன் ஒண்ணுதான். பிரைஸுங்கிறது காமன். இதுக்கு ஒரு விலை இருக்கும், அதுக்கு ஒரு விலை இருக்கும். இங்க அந்த பிரைஸுக்கு அட்ராக்ட் ஆகும், அங்கேயே அட்ராக்ட் ஆகும். பிரைஸ் தான் மார்க்கெட்டை லீட் பண்ணும். அதனால ஒரு சார்ட்டை நீங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்லையும் நீங்க அனலைஸ் பண்ணலாம், எந்த சார்ட்லையும் நீங்க ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாத்துலயும் காமன் தான். இப்போ நீங்க டிரைவிங் போறீங்கன்னா ஏதோ ஒரு கார்ல தானே டிரைவிங் கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் எந்த கார் கிடைச்சாலும் ஓட்டுறீங்களா இல்லையா? அதே மாதிரிதான். ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல ஒரு கேண்டில், அந்த கேண்டில அப்போ அந்த கேண்டில முதல்ல 4 பார்ட்டா பிரிங்க. ஒரே நிமிஷம். அப்போ அந்த கேண்டில முதல்ல 4 பார்ட்டா பிரிங்க. அந்த கேண்டில 4 பார்ட்டா பிரிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பவுண்டரி கிடைக்கும். மீன் 0 to 75, 0 அது இது தலைகீழா போட்டிங்கன்னா கீழே இருந்து போகும்போது எப்பவுமே 0, 25, 50, 75, 100 அப்படி வாசிங்க. மேலே இருந்து வந்தீங்கன்னா 0, 25, 50, 75, 100 அப்படின்னு வாசிங்க. இது இங்கே என்ன இருக்குது, தலைகீழா இருக்குது, அது மேட்ரு கிடையாது. நமக்கு இந்த பவுண்டரி தான் கணக்கு. சப்போ நீங்கள் கவனிங்க, அப்போ இந்த கேண்டிலோட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன உடனே ஒரு கேண்டிலை ஜஸ்ட் லைக் தட் 4ஆ பிரிங்க, அவுட்லைனா. இது உங்களுக்குலாம் புரியணுங்கிறதுனால தான் இது நான் உட்காந்து இது 4ஆலாம் ட்ரா பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இல்லாட்டி பார்த்தாலே தெரியும். இது பழக பழக உங்களுக்குமே புரிஞ்சிடும்.
இப்போ நான் ஒரு மொத்த ட்ரேடு நான் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் சார்ட்டில் நான் நிறைய இந்த செமினார்லலாம் அது பண்ணி காமிச்சிருக்கேன். கையே சார்ட்டில் வைக்க மாட்டேன். நிறைய செமினார் இதுக்கெல்லாம் நான் என்ன பேச கூப்பிடும் போதெல்லாம் அங்கெல்லாம் போய் பேசும்போது அந்த செமினார் ஒரு 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னா என்ன அந்த பேசுறது கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த ஒரு பக்கம் நான் லைவ் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் என்னோட டாப்பிக்கை பேசிகிட்டே இருப்பேன். நிறைய நாடுகள்ல இருந்துலாம் வந்திருப்பாங்க. அப்போ நான் பேசும்போது நீங்கள் விருப்பப்பட்டா என் கூட சேர்ந்து ட்ரேடும் பண்ணுங்கள். நம்ம அது சம்மந்தமாக எனக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கூப்பிட்ருவாங்க. அந்த டாப்பிக்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடும் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு பக்கம் லைவ் ட்ரேடும் போயிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் நான் என்னோட டாப்பிக்கை பேசிகிட்டு இருப்பேன். அப்போ அந்த அந்த செமினார் முடியறதுக்குள்ள புரியுதுங்களா, நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரேடு முடிஞ்சிடும். 1 மினிட் சார்ட்லாம் அதிகபட்சம் எடுத்து வச்சு பண்ணுவேன். அந்த 3 ட்ரேடு முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க வீடார் கட்டின காசெல்லாம் நிறைய பேர் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சார்ட்லேயே கை வைக்காம சார்ட்டை ஒரு இன்ச்சு கூட நகர்த்தாமலே நீங்கள் ட்ரேட் பண்ணி எடுக்க முடியும். அதான் சொல்ல வெறும் சார்ட்டு உங்களோட பேசும். நான் அடிக்கடி இதான் சொல்கிறேன், வெறும் சார்ட்டு உங்களோட பேசும். இப்போ நீங்கள் ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த ஆட்டோட எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆட்டை பார்த்தாலே இந்த ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ஆட்டுக்கு இதான் பிரச்சனை, இந்த ஆட்டுக்கு காலில் முள்ளு குத்தி இருக்கு, இது எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்களா? காரணம் அந்த ஆட்டோட அவ்வளவு நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. புரியுதுங்களா? அவ்வளவு அதாவது என்ன அர்த்தம், 24 மணி நேரமும் உங்களோட சிந்தனை அந்த ஆடு பற்றியே இருக்கு. அதனால தான் ஒரு சின்ன அசைவுகள் கூட உங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில் அதை கண்டுபிடிக்க முடியுது. அது மாதிரி நான் அடிக்கடி இந்த உதாரணம் நினைப்பேன். இந்த கிராமத்தில் ஏலம்லாம் விடுவாங்கல்ல, மீனெல்லாம் ஏலம் விடும்போது அந்த ஏலம் எடுக்கிறவர் கூட ஒருத்தர் 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஏரியோ பெரிய கம்மாயோ அந்த கம்மா ஃபுல்லாக எவ்வளோ மீன் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கரெக்ட் ஓரளவு ஏலம் கேட்க முடியும். ஜாஸ்தி விலைக்கு கேட்டுறக்கூடாது, அவங்களுக்கு நஷ்டம் வரும். அப்போ அந்த ஒருத்தர் அனலைஸ் பண்ணுறவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்மாயிலையோ அந்த குளத்துலையோ இறங்கி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து இவ்வளோதான் இந்த கம்மாயில மீன் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோ அனுசரித்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான் இருக்கும் மீனும். இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் நான் கேட்பேன், எப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, நான் இறங்கி அந்த கையெல்லாம் கழுவுறேன்ல, அந்த கழுவும் போது என் ஒரு 2 நிமிஷம் அப்படியே காலை அசைக்காமல் நான் வச்சுருப்பேன். வச்சுருக்கும் போது எவ்வளோ மீன் வந்து நான் கடிக்குதுன்னு பார்ப்பேன். இப்போ எவ்வளோ மீன் கடிக்குதுன்னு பார்த்தா அதை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இது மொத்த வாட்டரில் தண்ணியை வந்து இந்த கம்மாயில் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, அதை வச்சு இவ்வளோ 2 நிமிஷத்துக்கு மீன் எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால், எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அப்போ அதை நான் அப்படியே அடிக்கடி நான் போய் அடிக்கடி பழகி பார்ப்பேன், செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் உண்மையா அப்படி கேட்டுன்னு. நான் நிறைய கம்மாலாம் ஸ்டார்டிங்லலாம் நான் என்னோட கணிப்பெல்லாம் தப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் நிறைய அது மாதிரி பண்ணி பார்த்து பழகி இப்போ நான் ஓரளவு துல்லியமாகவே நான் இவ்வளோதான் ஏலம் எடுக்கணும், இவ்வளோதான் மீன் இருக்கும் அப்படிங்கிறத நான் இது பண்ணிடுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்போ என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 2 நிமிஷத்தில் மீன் எவ்வளோ கிடைக்குது அதை வச்சு அவர் ஒரு மொத்த குளத்துல மொத்த கம்மாயில் இவ்வளோதான் மீன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் சீரியஸாக இருக்கீங்களோ இயற்கையே கொண்டு வந்து அதுக்கான காரணிகளை உங்கள்கிட்ட சேர்க்கும். நீங்கள் சீரியஸாக உண்மையிலே அதை ஆசைப்பட்டால் மட்டும் போதும். அதை அடையிறதுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்கள்கிட்ட இது இருக்குது, நான் இன்னைக்கு பைக்கில் போயிட்டுருங்க, நான்லாம் எப்படிங்க கார் வாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறதையாவது என்ன சொல்கிறது, நல்லா நினைங்க, உயர்வாக நினைங்க. நினைக்கிறதுக்கு நினச்சா வேணா டேக்ஸ் போட போகிறானா, நினச்சா வேணாவது வேலை இல்லைன்னு சொல்ல போகிறானா, இல்லை நினைக்கிறதையாவது நினைங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நினைங்க, உயர்வாக நினைங்க, அது நடக்கும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா முதல்ல இந்த கேண்டில் எடுத்துக்காங்க, இந்த கேண்டிலை 4ஆக பிரிச்சிங்கன்னா அப்போ இந்த கேண்டிலே பாருங்கள். அப்போ இந்த 0 to 50ங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் டேர்ம் இருக்கும். அப்போ இந்த 50 to 75 என்ன சொல்லியிருக்கோம், மிட் டேர்ம் சொல்லியிருக்கோம். அந்த 75 to 100 லாங் டேர்ம்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் எடுத்திருக்கோம். எடுத்துட்டிங்கன்னா அந்த கேண்டில் முடியட்டும். அந்த கேண்டில் முடிச்சு அடுத்த கேண்டிலோட ஓப்பன் எந்த பவுண்டரியில் இருக்குன்னு பாருங்கள். அடுத்த கேண்டிலோட ஓப்பன் எந்த பவுண்டரியில் இருக்குது. அப்போ அடுத்த கேண்டிலோட ஓப்பன் இது இன்னும் முடிஞ்சிருக்காது. இப்போ தானே இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது, கரெக்டாக? இது முடிஞ்சிருக்காது. ஓப்பனுங்கிறப்ப என்ன, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே வர்றது தானே. அதனால் இது கண்டிப்பாக முடிஞ்சு பார்க்க சொல்லலை. அடுத்த கேண்டிலோட ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இது 0 to 25க்குள்ளே தான் இருக்குது. 0 to 50க்குள்ளே இல்லை, 0 to 75க்குள்ளே இல்லை, 0 to 100 இல்லை, ஓப்பன் இல்லை. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே போயிருந்தாலும் ஓப்பன் இந்த இடத்துல தானே இருந்திருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த கேண்டிலோட
அந்த 0 to 25 ஷார்ட் டேர்ம் பவுண்டரிக்குள்ள தான் ஓப்பன் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்குள்ள பையர் வந்து பெருசா இன்வால்வ் பண்ணி கொண்டு போகலைன்னு அர்த்தம். பையர் இந்த பர்டிகுலர் கேண்டில்ல பெரிய அளவுல இன்வால்வ் ஆகல. ஓவரால் அதாவது இன்வால்வ் ஆகி முடிச்சிருப்பாங்க, அது வேற விஷயம். பட் என்னன்னா ஓவரால் பையரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த இதுல வந்து அதான் நான் சொல்ல 0 to 50 ஷார்ட் டேர்ம் தான். அப்போ ஷார்ட் டேர்ம்ல அதுல பாதி தான் 0 to 75 கூட இல்லை இதோட ஓப்பன். நான் உங்களுக்கு வந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன், கவனிங்க கவனிங்க. பையரோட இப்போ இதே இந்த கேண்டில் எடுத்துக்கங்க. இந்த கேண்டில் நீங்க 0 to 25 பிடிங்க. இதை பாத்தீங்களா, இங்க இருந்து இதுதான் ஹை, இதுதான் லோ. இங்க இருந்து பையர் தள்ளி இத இங்க கொண்டு போய் இதோட ஓப்பன் எங்க இருக்கு, இதோட கிட்டத்தட்ட 0 to 25க்கு மேலே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மொத்த கேண்டில்ல பையரோட கான்ட்ரிபியூஷன் இப்படி வச்சுக்கோங்களேன். இது மொத்த கேண்டில் 100. திரும்ப ஓப்பன் எங்க இருக்கோ அதை கழிங்க. இப்போ இது கழிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 40. அதாவது என்ன அர்த்தம், இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 60 வச்சுக்கலாம். அப்ப 40% பையரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, 60% செல்லரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பிரிச்சுட்டீங்களா? ரெண்டு புரியுதா வித்தியாசம்? இப்போ ஒரு ரெண்டு கேண்டில் எடுத்தோன்னா எத்தனை பெர்சன்டேஜ் பையரோட கான்ட்ரிபியூஷன் என்னது, பங்களிப்பு, பையரோட பார்ட்டிசிபேஷன். என்ன சொல்றது, பையரோட இந்த இடத்துல பையரோட இன்வால்மெண்ட். பாருங்க, இங்கிலீஷ் எல்லாம் வருது, தமிழ் மட்டும் வர மாட்டேங்குது. என்ன சொல்றது, ஏதோ ஒன்று நீங்க வச்சுக்கோங்க. பையரோட ஏதோ ஒரு இது இருக்கு, அது நம்ம அது அந்த தமிழ்ல தூய தமிழ்ல அது என்ன வார்த்தைன்னு நம்ம பேசி பழகுனது இல்லை, அதனால அது வரல. பையரோட அந்த இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ தெரியுதுங்களா? அப்ப இங்க இருந்து பையர் ஒரு கேண்டில 4ஆ பிரிங்க. அடுத்த கேண்டிலோட ஓப்பனை மட்டும் பாருங்க, நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம், ஓப்பன் மட்டும் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், ஓப்பன் இவ்வளவு தூரத்துல இருக்கு, அப்ப இது மொத்தமா சேர்த்து 100. அப்ப இந்த 100ல இது மொத்தமா கழிங்க, இங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கோ கழிச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு இதுவே பாருங்க, இது 25, இங்க இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு 35 இருக்குமா. அப்போ ஒரு 35 to 40% பையரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த ஓப்பன்ல, இந்த ரெண்டு கேண்டில்ல. செல்லரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 60% இருக்கு. அப்போ பையரோட இன்வால்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்ப என்ன நடக்கணும் கவனிங்க. இப்போ இந்த கேண்டிலோட லோவை அடுத்து உடைக்கிற வரைக்கும் பையரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். நீங்க வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நீங்க குழப்பிக்க வேண்டாம். முதல்ல அந்த அடிப்படை ஏ எழுத கத்துக்கங்க முதல்ல. அப்புறம் பி எழுத கத்துக்கங்க. முதல்ல எழுத்த கத்துக்கங்க, அப்புறம் வேர்டு படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டை படிச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல எழுத்து, அதுதான் நான் சொன்னேன். இப்போ முதல்ல இப்போ இந்த கேண்டில் நீங்க அதே மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. இது மொத்த கேண்டிலோட இது 100. இதோட ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், 95% செல்லரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, வெறும் 5% மட்டும்தான் பையரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு as per the ஓப்பன். இப்போ ஓப்பனோட சுச்சுவேஷன் படி, ஓப்பனோட சூழ்நிலைப்படி 5% தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கயிறு இழுக்கிற போட்டியில 95% செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, வெறும் 5% மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி கரெக்டா? அப்படின்னா அப்ப என்ன கரண்ட் சினாரியோ படி என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த செல்லர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த 5 நிமிஷம். கரெக்டா? ஒண்ணு. சரி, சப்போஸ் பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஓப்பனு முதல்ல பையர் இந்த 25 தாண்டி 50 தாண்டணும். கரெக்டா? கவனிங்க, 25 தாண்டணும், 50 தாண்டணும். மறுபடி பையர் என்ன பண்ண முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 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 பர்டிகுலர் கேண்டில் இது மொத்தமா சேர்த்து 100ன்னு சொன்னேன். அப்போ முதல்ல அட்லீஸ்ட் பையர் ஒரு 25ங்கிறது பாஸ் மார்க் மாதிரி. புரியுதுங்களா? 50ங்கிறது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அங்கதான் முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க. அதை மீறி பையர் கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும், இல்லைன்னா செல்லர் ஸ்ட்ராங் ஆகி கீழே கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கதான் முக்கியமான டிசிஷன் எடுப்பாங்க. இங்கதான் அந்த சைக்கலாஜிக்கல், இதுக்கு மேல இழுக்க விட்டுறக்கூடாதா அப்படின்றதுலயும் பையரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, செல்லரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இதுக்கு மேல கயிறை இழுக்க விட்டுறக்கூடாதுன்னு செல்லரும் என்ன பையர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல எப்படியாவது உயிரை கொடுத்து இழுத்துட்டு போயிடணும், இதுக்கு மேல போயிட்டோம்னா இங்கதான் அந்த என்ன சொல்றது ஜெயிக்கிற லைன் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதான் விஷயம். அப்ப ரெண்டு பேருமே ஈக்குவலா ஃபைட் நடக்கிற இடம் எதுனா இந்த 50% லைன் தான். அப்ப அந்த 50% லைன்ல தான் நான் சொன்னேன், பையரும் செல்லரும் ஸ்ட்ராங்கா சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரிப்பா என்னால முடியலப்பா, நீயே எடுத்துக்க அப்படி, நாட்டை நீயே கைப்பற்றிக்கன்னு சொல்றாங்களா இல்லையா, அதே மாதிரி. அப்ப அந்த ஒரு முடிவுக்கு வர்ற இடம், அதனாலதான் அந்த 50% லைனுங்கிறது கேண்டிலா இருந்தாலும் பேட்டர்னா இருந்தாலும் ட்ரெண்டா இருந்தாலும் முக்கியமான முடிவு எடுக்கிற இடம்னு நான் சொன்னேன். நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா,
கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டேயோட 50% இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டு மறுபடியும் போன இடம். அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஏன் கரெக்டாக 50% வந்தவொடனே பையர் புஷ் பண்ண கட்டாயம் அந்த இடத்துல நீங்கள் எல்லா இதையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 50% நீங்கள் வரைஞ்சு பாருங்கள். அந்த இடத்துல கட்டாயம் மார்க்கெட் வந்து 2-3 கேண்டில் ஹெவி ஃபைட் நடந்திருக்கும். மார்க்கெட் அந்த அந்த இடத்துல அது மாதிரி மார்க்கெட் அதிகபட்சம் சுருங்குற இடமும் அந்த 50% லைனாக தான் இருக்கும். இதெல்லாம் ஓரளவு அவுட்லைனாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் கவனிங்க, என்ன பண்ணணும், இது ஓப்பன், இது கரெக்டு. அப்போ பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா முதல்ல 25 தாண்டணும், 50ஆவது போகணும். கரெக்டாக ஒன்று. ரெண்டாவது 50 போயிட்டு பையர் என்ன பண்ணக்கூடாது, முதல்ல பையர் என்ன பண்ணணும், 25 போகணும், 50 போகணும். இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கேன், நாங்கள் ஸ்ட்ராங்காக ஆயிட்டோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுனா ஒன்று. அப்படி 50 போயிட்டாங்க அப்படின்னா மறுபடி இந்த 25 தாண்டி வரக்கூடாது. 25 தாண்டி வந்துட்டாங்கன்னா கட்டாயம் இங்கே வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டாங்கன்னா இதை உடைச்சு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், மறுபடியும் இங்கேருந்து இங்கே போகும்போது பையர் இவ்வளோ தூரம் போயிட்டாங்க அப்படின்னா மறுபடி செல்லர் இழுத்து அக்ரெசிவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா செல்லர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே விட்டுறக்கூடாது. இனிமே விட்டா மறுபடியும் இழுத்து மேலே போயிடுவாங்க. இழுத்து அப்படியே கீழே இழுத்துடுறா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் கயிறு இழுக்கிற போட்டி அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சைக்காலஜிக்கலாக இமேஜின் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னன்னா இதுதான் மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட்டுங்கிறது, மார்க்கெட்டோட எமோஷனுங்கிறது. இந்த எமோஷனில் தான் மார்க்கெட்டே ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட் வந்து ப்ரைஸில் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கிடையாது. ப்ரைஸே மனுஷன் இல்லாமல் மார்க்கெட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் என்ன ஏமாத்திருச்சு? மார்க்கெட் என்ன மிஷினா? மனுஷங்கள் சேர்ந்ததான் மார்க்கெட்டு. அப்போ மனுஷன் இல்லாத மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்போ மனுஷன் ஒரு இடத்துல இருந்தானா அந்த இடத்துல எமோஷனல் தான் இருக்கும். எமோஷனல் வார் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி எக்கனாமிக்கல் வார். இது ரெண்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்டு நான் வச்ச இன்னொரு பேர். ஒன்று எமோஷனல் வார், இல்லைன்னா எக்கனாமிக்கல் வார். இது ரெண்டும் நடக்குது அங்கே. அப்போ மனுஷனோட எமோஷனுக்கு நடக்கிற அந்த ஃபைட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட். அதனால தான் அடிக்கடி சொல்றது, நீங்கள் எமோஷனில் ஜெயிக்கணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் நீங்கள் 500 வருஷம் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. இந்த எமோஷனில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல நல்ல நாலேஜ் வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் வேணும். இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எமோஷனில் ஜெயிக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. நான் தான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி தர்றேன், எழுதியே தரேன்னு. அப்புறம் எங்கிட்ட இதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா முதல்ல அப்போ என்ன பண்ணணும் பையரு, இந்த ஓப்பன் இங்கே இருக்குது, ஒரு 5% தான் இருக்குது. அப்போ இன்னும் 90% செல்லரோட கான்ட்ரிபியூஷனில் தான் இருக்குது, செல்லரோட சப்போர்ட்டில் தான் இருக்குது, இல்லை செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். செல்லரோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ பையரோட கண்ட்ரோலில் ஆகணும்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற ஓப்பன் அட்லீஸ்ட் 25 போகணும், 50 வரைக்குமாவது போகணும். இப்போ என்ன பண்ணக்கூடாது, 50 வந்துட்டாங்கன்னா இப்போ பையர் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப இந்த 25க்கு தாண்டி கீழே வரக்கூடாது, இந்த 100க்குலாம் வரக்கூடாது. வந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும், மறுபடி இதை தாண்டி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதிகபட்சம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் வருவாங்க. புரியுதுங்களா? வர்றதுன்னா இதை தாண்டி விக்கு வரைக்கும் வைக்கலாம், பாடி வச்சாங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சிடும். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இதை 25, 50 இதாக பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பையரோட ஓப்பன் ப்ரைஸை மட்டும் கம்பேர் பண்ணுங்க, என்ன பவுண்ட்ரி வரைக்கும் இருக்குது, பையர் செல்லரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து அவங்க வந்து அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி வச்சுருக்காங்களா, உள்ளுக்குள்ளே போயிருக்காங்களா, இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஒரு 2 கேண்டில் வந்த உடனே பச்சை கலரை பார்த்த உடனே மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துடணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டை முதல்ல ரீட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல ரீட் பண்ணுங்கள். போர்டை பார்க்காம பஸ் ஏறுற மாதிரி மார்க்கெட்டை ரீட் பண்ணாமல் என்ன சொல்கிறது ட்ரேட் எடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முதல்ல நேற்று சொன்னேன், ஒன்று ஓவர் வேல்யூவில் விரட்டி வாங்காதீங்க, விழுந்தீங்கன்னா பஸ்ஸோட வீலுக்குள்ளே போயிடுவீங்க. ஓவர் வேல்யூனா என்ன, இப்படி இருக்க மார்க்கெட்டு 50, 25லாம் போகும்போது விரட்டி வாங்காதீங்க, போயிட்டு திரும்பி வரட்டும். திரும்பி வரும்போது இந்த பவுண்ட்ரியில் வச்சு மார்க்கெட்டை பிடிங்க. இன்னும் வேணும்னா மார்க்கெட் வந்து செட்டில் ஆகட்டும். செட்டில் மீன்ஸ் என்னென்னா நல்லா கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ்லாம் அடித்து நிறைய பேர் தலையிலலாம் துண்டு போட்டுட்டு பயம் காட்டி மறுபடி மேலே போகும், பெரிய பணக்காரன் வாங்கிட்டு போவான். அப்போது மார்க்கெட்டை வந்து நீங்கள் முடிஞ்சால் அப்போ அப்ரோச் பண்ணுங்கள். அப்படின்லாம் நேற்று வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோவை, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வீடியோவை 50வது தடவை கேட்டாலும் அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சும்மா ஏனோ தானே விளையாட்டுக்காக இந்த சப்ஜெக்டை நான் சொல்லித்தரல. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நுணுக்கமாக கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் 50வது தடவை அந்த வீடியோ கேட்டால் கூட அப்பவும் அந்த வீடியோ புதுசாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்.
நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன், நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்பவும் புதுசா ஒரு விஷயத்த சொல்லும். புரியுதுங்களா? அதனாலதான் நான் சொன்னேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஒரு கேண்டில் எடுத்தா என்னால 10 நாள் இல்ல 1 மாசம் கூட பேச முடியும் வெறும் 2 கேண்டில வச்சுட்டு அப்படின்றத நான் சொல்றது. கரெக்டா? ஸோ அப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து பாருங்க இங்க போயிருக்கு. ஸோ அப்ப இதோட 25ஓ 50ஓ போக முடியாம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அப்ப அடுத்த கேண்டில் இங்க க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், இந்த பவுண்டரி மொத்த பவுண்டரி இருக்கு இல்லையா, இந்த மொத்த பவுண்டரிக்கு வெளியில க்ளோஸ் வச்சா அதுக்கு பேர் என்ன? இப்போ ஓப்பனா நீங்க பாத்தீங்களா? கரெக்ட். இப்ப க்ளோஸ பாருங்க எங்க வச்சிருக்கு, இந்த பவுண்டரிக்குள்ள வச்சிருக்கா, பவுண்டரிக்குள்ள வெளியில வச்சிருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் அவுட் சைட் கேண்டில். அவுட் சைட் கேண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த இந்த க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும். சரியா? சரி, அடுத்து மார்க்கெட் வந்து கவனிங்க. அப்ப அடுத்து நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்னு ஓவரால்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க, அதெல்லாம் இல்லாட்டி கவனிங்க, என்னோட கமெண்ட்ஸ்ல போங்க. கமெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் கேட்டீங்க, உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்டீங்க. உங்களோட காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படிலாம் கேட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோவில் 3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, எப்போவுமே வீடியோ போட்டோன்னா டிஸ்கிரிப்ஷன், அது வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னா, இந்த வீடியோ எதை பற்றினது அப்படிங்கிற ஒரு அவுட்லைனாக இருக்கும். நீங்கள் அது படிக்கிறீங்களோ இல்லையோ, கமெண்டில் போயிட்டு ஒவ்வொரு வீடியோவோட கீவேர்ட்ஸ் போட்டிருப்பேன், அந்த கீவேர்ட்ஸை படிங்க. கீவேர்ட்ஸை படிங்க. அது மாதிரி ஒரு வீடியோவில் பின்ட்டு கமெண்ட் போட்டிருப்பேன், அதில் என்னோட காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் முடிஞ்சால் கிளாஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க, ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருமே கிளாஸ் தான் வரணும்லாம் கிடையாது. நான் தான் அடிக்கடி சொல்கிறேனே, கடவுள் வந்து நல்லாவே வச்சிருக்காரு. உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தான் நான் சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி எத்தனையோ வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? உங்களை 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 காசு சம்பாதிக்க வைக்க முடியும்னா இந்த மார்க்கெட்ல நான் சம்பாதிக்காம இருக்க மாட்டேன். அதான் நான் சொன்னேன், 7 விதமான வருமானம் நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பிடிக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்பெல்லாம் ஒரு 2 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு இந்த விஷயத்த ஒரு செஷனா சொல்லி கொடுப்போம், அதுவும் ஒரு ட்ரைனிங்கா சொல்லி எடுப்போம் அப்படிங்கறக்காக தான் இதெல்லாம் சொல்றது. புரியுதுங்களா? எனக்கு பிடிக்கும். புரியுங்களா? எனக்கு மார்க்கெட்டை பத்தி பேசுறது என்ன சொல்றது, என் லவ்வர் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அவ்வளவு அவ்வளவு என்ஜாய் பண்ணி நான் மார்க்கெட்ல இருக்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருப்பேன், அவ்வளவு என்ஜாய் பண்ணியிருப்பேன். அதான் சொல்றேன், என்னோட எல்லா கஷ்டத்தையும் இந்த மார்க்கெட் பார்த்துருக்கு. நான் அதிக சந்தோஷமா இருந்தாலும் நான் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கேன், அதிக கஷ்டமான சூழ்நிலையும் நான் மார்க்கெட்ல தான் இருந்திருக்கேன். என்னோட அதிகபட்ச தனிமையை மார்க்கெட் தான் ஷேர் பண்ணியிருக்கு. மார்க்கெட் தான் அந்த மைண்டே மாத்தி அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதனால எனக்கு மார்க்கெட் ரொம்ப பிடிக்கும். மார்க்கெட்டை பார்த்தாலே நான் உற்சாகமாயிருவேன். எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு நீங்கள் என்னோட வீடியோ கூட நீங்கள் கவனிச்சு பாருங்க, 2 மணி நேரம் பேசியிருப்பேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது மைல்டா இருக்கும் என்னோட வாய்ஸ், முடியும் போது பாருங்க பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும், டயர்டே இல்லாத மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, எனக்கு மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே அந்த அந்த என்ன என்ன சொல்றது, அந்த எனர்ஜி, அந்த இன்வால்மெண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால நீங்க எல்லாருமே கிளாஸுக்கு வரணுன்ற எந்த கட்டாயமெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு உண்மையிலே சீரியஸா இருந்தா வாங்க. சும்மா இங்கேயும் வந்துட்டு நான் சீரியஸா இருக்க போறது இல்லைன்னா நீங்க வராதீங்க. எதுக்கு போட்டு டயத்தையும் பணத்தையும் விரயம் பண்றீங்க? ஓகேவா? சரி, ஓகே. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த பின்டு கமெண்ட்ட போய் பாருங்க. அப்படி இல்லன்னா, நீங்க போயிட்டு அந்த கீவேர்ட்ஸ் கமெண்ட் எல்லாம் பாருங்க. அப்ப அந்த கீவேர்ட்ஸ் கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கீவேர்ட்ஸ படிக்கும்போது, அப்ப அந்த கீவேர்ட்ஸ்க்கு உண்டான விஷயம் உங்களுக்கு புரியணும். தியரியா முதல்ல புரியணும். தியரியாவே அது புரியல அப்படின்னா, பிராக்டிகலா எப்படி புரியும்? பிராக்டிகலா நீங்க எப்படி பண்ண முடியும்? அப்போ முதல்ல அது தியரியா புரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தியரிக்கு என்ன மீனிங்லாம் தெரியுதான்னு பாருங்க. அப்படி தெரியலன்னா, இந்த வீடியோவை நீங்க இன்னொரு டைம் பார்க்கணும்னு அர்த்தம். அதான் உண்மை. சும்மா விஷயம் தெரியாம ஒரு வார்த்தையா கத்து வச்சுக்கலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு வீடியோ பார்த்தெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்க பண்ண முடியாது. முதல்ல அந்த விஷயம் தியரியா நல்லா கிளியரா தெரியணும். டவுட்டே இல்லாம, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அந்த விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் அதை நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கேண்டில ரீட் பண்ணுங்க. முதல்ல நான் ஓப்பனை பார்க்க சொன்னேன். அப்போ இப்போ க்ளோஸை பாருங்க. இந்த க்ளோஸ் பாருங்க, இந்த பவுண்டரிக்குள்ள வச்சிருக்கா, இந்த பவுண்டரியை தாண்டி வெளியில வச்சிருக்கா. அப்போ இந்த மாதிரி பவுண்டரியை தாண்டி வெளியில வச்சா இதுக்கு பேரு அவுட் சைட் கேண்டில் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அவுட் சைட் கேண்டில். இன்சைட் கேண்டில்னா என்ன அர்த்தம், நீங்க கவனிங்க. இப்போ இதே இந்த இந்த பர்டிகுலர் கேண்டில கவனிங்க. இந்த 2 கேண்டில் மட்டும், இதையும் மட்டும் கவனிங்க. ஓப்பன் இங்க இருக்கு, இந்த கேண்டிலோட ஓப்பன் இங்க இருக்கு பாருங்க, கவனிங்க. இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே இருக்கு. அப்போ இது மேலே போகிறதா இருந்தால் 50யை தாண்டி மேலே மேலே போகணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, இதோட க்ளோசிங் ப்ரைஸு இந்த 25 கீழே எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்.
புரியுதுங்களா? 25 கீழ வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் செல்லரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கேண்டில் எதுக்கு எடுக்கிறோம்? இப்ப பாருங்க இது ஓப்பன் பாருங்க. இன்சைடா இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? இந்த 100 0 to 25 50 75 100 இதுக்குள்ள தான் ஓப்பன் இருக்கு. இதுக்குள்ள தான் க்ளோஸும் இருக்கு. இதுக்கு பேரு இன்சைட் கேண்டில். புரியுதா? இப்ப உங்களுக்கு இன்சைட் கேண்டில்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அவுட் சைட் கேண்டில்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அப்ப 2 கேண்டில் எடுங்க. முடிஞ்சு போன கேண்டில் நான் 2 விதமான அனாலிசிஸ் மார்க்கெட்ல பண்ணணும்னு சொன்னேன். ஓப் என்ன சொல்றது? க்ளோஸ்டு மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். கரண்ட் மார்க்கெட்டுங்கிறது இன்னும் முடியல. க்ளோஸ்டு மார்க்கெட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. இது கேண்டில்லையும் பண்ணணும், பேட்டர்ன்லையும் பண்ணணும், ட்ரெண்ட்லையும் பண்ணணும். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் ட்ரேடே எடுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கணுமா? எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும். வால்யூம் அனாலிசிஸ் பண்ணாதான் பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு தெரியும். பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு பார்க்கணும். வரலைன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. அந்த பவுண்டரிக்கு வந்தாலும் எடுக்கக்கூடாது. எவ்வளவு குறைச்ச விலை கிடைச்சாலும் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமும் உடனே எடுத்துடலாமா? வால்யூம் அனாலிசிஸும் எடுத்துடலாம். வந்தவொடனே எடுத்துடலாமா? எடுக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதை தப்பா பண்ணாலும் லாஸா தான் வரும். புரியுதா? அடுக்கடுக்கா இருக்கா? நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த லாஸை கூட நான் கையில இருந்து கூட தர்றேன். ஒண்ணுமே தெரியாம, புரியுதுங்களா? நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்களா? இந்த வீடியோ பார்க்குற யாரா வேணாலும் இருங்க. நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கர்ட்ட படிச்சவரா கூட இருங்க. இவ்வளவு தெளிவா முதல்ல இந்த அப்ப இது நான் சொல்லும் போதே இவ்வளவு இருக்குன்னா, இத என்கிட்ட படிக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இத நீங்க இன்டெப்தா பாத்தீங்கன்னா, நான் சொல்ல மார்க்கெட் சார்ட் உங்களோட பேசும். நான் தான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேனே. சார்ட் உங்களோட பேசும். அடுத்து நான் இங்க தான் போறேன். இங்க தான் வரப்போறேன்றத சார்ட் உங்களோட பேசும். 100% சொல்ல முடியும். நான் தான் சொல்லல 1 மினிட் சார்ட்ல வச்சு 1 மினிட் சார்ட்ட கொடுங்க நான் ட்ரேட் பண்ணி நான் என்ன என் ஸ்டூடெண்ட் எடுத்து காட்டுவாரு ப்ராஃபிட். ஏன்னா அவருக்கு கேண்டில் அனாலிசிஸ் தெரியும், பேட்டர்ன் அனாலிசிஸ் தெரியும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியும், வால்யூம் அனாலிசிஸ் தெரியும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியும். இதெல்லாம் சேர்ந்ததான் ட்ரேடிங் சிஸ்டம். அதனால தான் 10க்கு 9 ட்ரேடு ப்ராஃபிட் எடுக்கிறாரு. ஒவ்வொரு 3வது ட்ரேடு அவரோட அக்கௌண்ட் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ப்ராஃபிட்ல இப்போ 10,000 வச்சு பண்றாங்கன்னா 3 ட்ரேடு முடிஞ்சோடனே 11,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 3 ட்ரேடு முடியல அது 11,500 தான் இருக்கும். 11,000 விட ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்த 3 ட்ரேடும் போது லாஸ்டா என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். இப்படி ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட அக்கௌண்ட் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி எவனாவது உங்க கிளாஸ் எடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. முதல்ல இந்த அடுக்குல ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா? முதல்ல அது அவனுக்கு தெரிஞ்சாதான் அவன் பணம் சம்பாதிச்சிருப்பானே. எதுக்கு உங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க போறான்? அதான் நான் கேட்டேன். ஏதாவது நீங்க கிளாஸுக்கு போங்க. அந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தலாம் சரி சார். இதை வச்சு எனக்கு ஒரு 2 ட்ரேட் பண்ணி லைவ் மார்க்கெட்ல பண்ணி ப்ராஃபிட் எடுத்து காட்டுங்க சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு கேட்டு எவனாவது பண்ணியிருக்கானா? நான் என்ன சொல்றேன்? நம்மளோட கிளாஸ்ல 100 டெமோ ட்ரேடு உங்களையே நான் பண்ண வச்சு ப்ராஃபிட் எடுக்க காட்டுறேன்றேன். அப்ப யோசிச்சு பாருங்க. 100 ட்ரேடுங்கிறது என்ன இருக்கு? விளையாட்டு காரியமா? ஏதோ ஃப்ளூக்ல வந்துருமா ப்ராஃபிட் 100 ட்ரேட்ல? யோசிங்க. ஏன்னா அதான் சொல்றேன். இந்த இந்த அந்த வெளியில அந்த கிளாஸ் எடுக்கிறது, நீங்க படிக்கிற லட்சணத்தெல்லாம் பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். அதனாலதான் நான் திட்டுறது. அந்த டாபிக்கே நான் போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். என்ன மீறி வந்துருது. என்னடா இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. என்ன சொல்றேன்? அந்த அந்த டாபிக் வந்தாலே நான் எமோஷனல் ஆயிடுவேன். என்ன சொல்றது? ஒரு ஒரு அப்பா கோவப்படுவார்ல அந்த மாதிரி பக்கத்துல இருந்தீங்கன்னா அடிக்க கூட செஞ்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி அதை விடுங்க. அந்த டாபிக்கே போக வேண்டாம். அது போனா வேற ட்ராக். என்னால அதை விட்டுட்டு சீக்கிரம் வர முடியாது. நம்ம விஷயத்துக்கு இருப்போம். ஸோ அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப இவ்வளவு கிளாரிட்டியா மார்க்கெட்டை நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும் முதல்ல. அப்ப 2 கேண்டிலே எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப நான் சொன்னேன்ல, அப்ப இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில். புரிஞ்சதா? ஒரு முடிஞ்சு போன கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், க்ளோஸ்டு மார்க்கெட் அல்லது ப்ரீவியஸ் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ்டு மார்க்கெட் அனாலிசிஸ் முடிஞ்சு போன மார்க்கெட்டு, கரண்ட் மார்க்கெட். முடிஞ்சு போனதோட கரண்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். முடிஞ்சு போனது பையரா செல்லரா யார் ஸ்ட்ராங்கா இருக்கா? கரண்ட் மார்க்கெட்டோட ஓப்பன் ஐ மீன் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? கரண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கும்? 10 நிமிஷம் இது இவ்வளவுதான் நீங்க அதில் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தெரிஞ்சா பத்தாது. அடுத்த ஒரு 1 ஹவர் எப்படி இருக்கும்? அடுத்த 2 ஹவர்ஸ் எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு நாள் எப்படி இருக்கும்? 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா இல்ல நீங்க ஒரு என்ன சொல்றீங்க? ஆப்ஷன்ஸ்லாம் பண்றீங்க. அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க பண்ணி என்னத்த கலட்ட போறீங்க ஆப்ஷன்ஸ்ல? சொல்லுங்க. அடுத்த 5 நிமிஷம் மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு தெரியாம பை எடுத்தீங்கன்னா உங்களை விட பரிதாபமான ஆளு மார்க்கெட்ல எவன் இருக்கான்?
அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்லாம் பண்ணுறீங்க, அது மாதிரி வீக்லி ஆப்ஷன்ஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு நாள் 2 நாள் மார்க்கெட் எப்படி இருக்கும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ண தெரியணும். அதான் சொல்ல இது எல்லாமே அனலைஸ் பண்ணோன்னா அப்படியே குதிச்சிருங்கன்னு குதிச்சிடக்கூடாது. பவுண்டரிக்கு தகுந்த மாதிரி லாஸும் ஆகும். நான் சொன்னேன் ஷார்ட் டேர்ம் பவுண்டரியில் எடுத்தீங்கன்னா 10க்கு 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். மிட் டேர்ம் பவுண்டரியில் எடுத்தீங்கன்னா 10க்கு 5 ட்ரேட் லாஸ் தான் ஆகும். அப்போ அந்த லாஸை எப்படி குறைக்கணும்? அங்கே என்ன சொல்றணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும், ப்ளஸ் வால்யூம் அனாலிசிஸ் பண்ணணும், ப்ளஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா தான் அந்த 10க்கு 5 ட்ரேடு லாஸ் ஆகிற இடத்துல 10க்கு 1 ட்ரேடு 2 ட்ரேடு லாஸ் ஆகிற மாதிரி கொண்டு வர முடியும். அதுக்கு மேலே அந்த இடத்துல மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி இன்னும் பெர்ஃபெக்டான பிளேஸில் என்ட்ரி கொடுத்து மார்க்கெட்டை உள்ள தள்ளனா அடுத்த 3வது கேண்டில் ப்ராஃபிட் டடக்குன்னு வந்து விழுகும். புரியுதா? நான் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் சொல்றேன். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணுமே தெரியாம இப்போ சின்ன குழந்தை இந்த என்ன சொல்றது காரோட கியரை தட்டி விட்டு கார் ஓடுற மாதிரி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல உட்காந்துருக்கீங்க. அது லாரியில போய் முட்டுமா, மரத்துல முட்டுமா, மலையில இருந்து அந்த கார் கீழே விழுவுமானே தெரியாது. யோசிச்சு பாருங்க. அப்போ இது ரெண்டும் சேர்த்து என்ன ஒரு 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 ப்ரீவியஸ் கேண்டிலோட முடிஞ்சு போன கேண்டிலோட அந்த பவுண்டரியை தாண்டி அதோட ஓப்பன் எங்கே இருக்குன்றதை அனலைஸ் பண்ணணும் நான் சொன்னேன். அப்போ ஓப்பனுங்கிறது பையா மாறப்போகுது அப்படின்னா அது 25 தாண்டி 50 தாண்டி மறுபடியும் 25 50 உடைக்காம மேலே இருந்தால் மட்டும்தான் இன்னும் மேலே மேலே போகும். அதுக்கு மறுபடியும் 25 பக்கம்லாம் எட்டி பார்த்துச்சுன்னா இன்னும் செல்லரோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் இன்னும் கீழே தான் வரும்னு அர்த்தம். புரியுதா? சரி, அப்போ நான் இது இன்சைட் கேண்டில்னா என்ன? அது முடிஞ்சு போன மார்க்கெட்டோட மறுபடியும் அதே பவுண்டரிக்குள்ள க்ளோசிங் ப்ரைஸ் இருந்தா அதுக்கு பேர் இன்சைடு கேண்டில். அது முடிஞ்சு போன கேண்டிலோட அந்த பவுண்டரிக்குள்ள 0 to 25 25 50 75 100 ஷார்ட் டேர்ம் பவுண்டரி, மிட் டேர்ம் பவுண்டரி, லாங் டேர்ம் பவுண்டரிக்கு உள்ளேயே அடுத்த கேண்டிலோட க்ளோஸும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்சைடு கேண்டில். மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய வால்யூம்ஸும் இல்லை, 2 பேரும் ஈக்குவல் ஃபைட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில். புரியுங்களா? இந்த பாருங்க 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. நான் எப்படியாவது இந்த விஷயத்த சிம்பிளா சொல்லலான்னு தான் பார்க்குறேன், பட் முடியல. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், நம்மளை பற்றி நமக்கு தெரியும்ல. அதனால இந்த வீடியோலாம் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் கிளாஸ் மாடலில் தான் இருக்கும். எளிமையாக புரிய வச்சு தான் நான் அடுத்த விஷயத்துக்கே போவேன். அது எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதே இடத்துல தான் நிற்பேன். எனக்கே நம்பிக்கை வரணும். ஓகே, இந்த இந்த வீடியோ பார்க்குற அடிமட்ட ஒரு மனுஷனுக்கு கூட இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தால் தான் அதுக்கு அந்த விஷயத்தை தாண்டி நான் அடுத்தே போவேன். இல்லாட்டி அது வரைக்கும் நான் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்காம எனக்கு திருப்தி இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணேன்னா உங்களை திருப்திப்படுத்தணும்னா இல்லையோ, முதல்ல எனக்கு திருப்தி இருக்கணும்டா. அப்பா நான் இதை நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா அப்படிங்கிற திருப்தி வராத வரைக்கும் அந்த விஷயத்த நான் விடவே மாட்டேன். அது 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 5 மணி நேரம் ஆனாலும் சரி. கேட்குற ஆள் கேளு, பார்க்குற ஆள் பாரு. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் பார்த்தா கூட போதும் எனக்கு. அந்த ஒரு ஆள் யாருன்னா நான் தான். அந்த அந்த ஒரு ஆள் திருப்தி அடைஞ்சா போதும், நான் தான் அது. எனக்கு திருப்தியை வர்ற வரைக்கும் அந்த விஷயத்த நான் விடவே மாட்டேன். புரியுதா? எனக்கே திருப்தி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி திருப்தி இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். கரெக்டா? ஸோ ஓகே, அப்போ இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில் இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டா? சரி, அடுத்து நான் இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்? ஓவரால் இண்டிவிஜுவல் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விஷயத்தெல்லாம் தொட்டால் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்டாகவே சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப அதை ரிப்பீட்டடாக பார்ப்போம். அடுத்தடுத்த செஷனில் வந்து நம்ம பார்ப்போம். இது ஓவரால் இண்டிவிஜுவல். ஓவரால்னா என்ன, இண்டிவிஜுவலாக என்ன? யாரோ ஒரு கமெண்ட்ஸில் டவுட் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இப்போ போயிட்டு பாருங்க, இன்சைட் கேண்டில்னா என்ன, அவுட் சைட் கேண்டில்னா என்ன, இதெல்லாம் பழைய வீடியோ போய் இப்போ பாருங்க, தெளிவாக புரியும். சரியா? ஓகே, இப்போ ஓவரால் இண்டிவிஜுவல்னா என்ன? இப்போ ஓவரால்னா என்ன அப்படின்னா கவனிங்க. இப்போ கவனிங்க, இப்போ இந்த கேண்டில் முடிச்சிருச்சு, இந்த கேண்டிலோட அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு, இப்படி வச்சுட்டோம் இல்லையா? இப்போ கவனிங்க, இப்போ 2 கேண்டில் இருக்கு. நம்ம ஆரம்பிச்ச இடம் இது, இப்போ முடிச்ச இடம் இது. இப்போ 2 கேண்டில் இருக்கு. இப்போ இந்த 2 கேண்டிலோட ஹை அண்ட் லோ எடுத்தும் பார்க்கலாம். இப்போ ரெண்டு கேண்டிலோட இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் மொத்தமாக வரைகிறோம்ல, இதுக்கு பேரு ஓவரால். ஓவரால் மார்க்கெட், ஓவரால் இந்த இந்த ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் கேண்டிலை மட்டும் லாஸ்ட்டாக இருக்கிற கேண்டில், அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 கேண்டில், இது லாஸ்ட் கேண்டில். கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது என்ன அர்த்தம்? இப்போ கரண்ட் கேண்டில் எது? இப்போ கரண்ட் கேண்டில் இது முடிஞ்சிருச்சு, இது அவுட் சைட் கேண்டிலாக வச்சிருச்சு. அப்போ இது முடிஞ்சு போன கேண்டில். அப்போ இது இது என்னது? கரண்ட் கேண்டில். அப்போ கரண்ட் கேண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் இண்டிவிஜுவல். அதுக்கு எங்கேருந்து மார்க்கெட் அதோட ஹை எங்கே இருக்கோ அதுதான் ஓவரால். அப்போ இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் மொத்தமாக எடுத்தா ஓவரால்.
கரெக்டா? இந்த முடிஞ்சு போன இந்த பர்டிகுலர் கேண்டில மட்டும் லாஸ்டா முடிஞ்சு போன கேண்டில் இது கரண்டா இப்போ ரன்னிங்ல இருக்கு கேண்டில், அதை மட்டும் எடுத்தா இண்டிவிஜுவல். புரியுதா? இதை 2 3 தடவை கேளுங்க, கேட்டா புரியும். புரியுதா? கேளுங்க, கேட்டா புரியும். இப்போ நான் என்ன பண்றேன், முதல்ல ஓவரால் எடுக்கிறேன். ஓவரால் என்ன, இப்போ இதான் கரண்ட் கேண்டில், இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு இல்லையா, அவுட் சைட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ இந்த கேண்டிலோட ஓப்பனா அனலைஸ் பண்ணணும். 2 விதமா அனலைஸ் பண்ணலாம், கவனிங்க. ஒன்று இந்த கேண்டிலை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணலாம், இதுக்கு பேரு இண்டிவிஜுவல். இப்போ புரியுதா? இண்டிவிஜுவல். இல்ல இந்த 2 கேண்டில இந்த முன்னாடி இருக்கிற இந்த 2 கேண்டில, சாரி இந்த ஒரு கேண்டில மட்டும் முடிஞ்சு போன இந்த ஒரு கேண்டில மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணா இண்டிவிஜுவல். முன்னாடி எத்தனை கேண்டில் இருக்கோ அத்தனை கேண்டிலையும் மொத்தமா எடுத்து அனலைஸ் பண்ணா அது ஓவரால். ஓவரால்னா என்ன, இண்டிவிஜுவல்னா என்னன்னா புரியுதா? இது கரண்ட் கேண்டில். கரண்ட் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு கேண்டில் அனாலிசிஸ்ல ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணா அது இண்டிவிஜுவல் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ். இதுக்கு முன்னாடி எத்தனை இருக்கோ, இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணுதான் இருக்கு, அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்து மொத்தமா அனலைஸ் பண்றது ஓவரால் அனாலிசிஸ். அப்போ ஓவரால் முதல்ல பாருங்க. ஓவரால்னா ஒண்ணும் இல்ல, இந்த 2 கேண்டிலோட ஹை அண்ட் லோவுக்கு பவுண்டரி செட் பண்றீங்க. இப்போ இதோட க்ளோசிங் ஓப்பன் பிரைஸை கவனிங்க. ஓப்பன் பிரைஸ் எங்கே இருக்கு, இது ஓப்பன் பிரைஸ் இங்கே இருக்கு. இன்னும் கரண்ட் கரன்சி நமக்கு தெரியாது, இந்த கேண்டில் முடிஞ்சாதான் தெரியும். கரெக்டா? அப்போ ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கு, இந்த 25 50 75 100ல 25ல தான் இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம், எப்படி ரீட் பண்ண சொல்லியிருக்கேன், இது ஓவரால் 100, இது 25 கிட்ட இருக்கு அப்படின்னா 20ன்னு கூட வச்சுக்கலாம், 25ல இல்லை 20 இருக்குன்னா 80% செல்லரோட கண்ட்ரோல்ல இருக்கு, 20%. ஏன்னா பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு போய் இங்க தானே ஓப்பன் வச்சிருக்காங்க, 20% இப்போ பையரோட கண்ட்ரோல்ல இருக்கு. புரியுதா எப்படி ரீட் பண்ணணும்னு? எதையுமே நம்பர்ல ரீட் பண்ணணும். சும்மா கார் வாங்கணும்னு நினைக்க கூடாது. இந்த காரு, இந்த இந்த கம்பெனியோட காரு, இந்த மாடல் காரு, இந்த விலையில உள்ள காரு, இத்தனை வருஷத்துக்குள்ள நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க எழுதி ஒட்டணும். அப்பதான் நீங்க வாங்குவீங்க. சும்மா கார் வாங்கணும், சும்மா பைக் வாங்கணும், புரியுங்களா? சும்மா போய் எப்படி கேட்பீங்க? கடையில சேலை வாங்க போனா எத்தனை சேலை புரட்டி பாக்குறீங்க, சும்மா ஒரு சேலை வாங்கிட்டு வர்றீங்களா? கடைக்கார்ட்ட போய் டீ தூள் தாங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது ஒரு டீ தூளை கொடுத்தா நீங்க வாங்கிட்டு வர்றீங்களா? எனக்கு இந்த பிராண்ட் தாங்க, இத்தனை கிராம்ல தாங்க, இன்ன விலையில தாங்க, இந்த பிராண்ட் மட்டும்தான் வாங்குறோமா இல்லையா? அதே மாதிரிதான். ஏன் உங்களால கார் வாங்கணும்னு மட்டும் சொல்ல முடியுது, குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்ல முடியலன்னா நீங்களாம் கார் வாங்குற நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. அதான் நான் சொல்ல, முதல்ல உங்களை நம்புங்க, உங்களுக்கு திருப்தியா வாழுங்க. நான் சொன்னலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அது எனக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிக்குங்கிறது அப்புறம். எனக்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கவும் செய்யாது. எனக்கே பிடிச்சிருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஏன் ஃபால்ட்டு கிடையாது, உங்களோட ஃபால்ட்டு. 2 மணி நேரம் வீடியோ இருக்குங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னா அது உங்களோட ஃபால்ட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இதே கமெண்ட்டை, என்ன சார் வீடியோ அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க சார், ஒன்று தான் போடுறீங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை போடுறீங்க, நிறைய சொல்லித்தாங்கன்றவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோ 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றவனும் இருக்கான். அது உன்னோட ஃபால்ட்டு, என்னோட ஃபால்ட்டு கிடையாது. என்ன அந்த டாபிக்கே வேண்டாம். அது அதான் நான் சொல்றேன் இல்லையா, எனக்கு இந்த மார்க்கெட்டை சீரியஸா எடுக்காதவங்கள பார்த்தா அவங்கள மனுஷனா மதிக்கன்னு கூட தோணாது எனக்கு. ஏன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு இது, உங்க தலைமுறையை மாத்தக்கூடிய பிசினஸ்ல இருந்துகிட்டு அதோட சீரியஸ்னஸ் தெரியாம சும்மா மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு நானும் பண்றேன் அதை பண்றேன், சும்மா 2 இண்டிகேட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படித்தான் மார்க்கெட் இருக்குன்னா உங்களெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறது? அதனாலதான் என்னை மீறி அந்த இது வருது. அப்ப கவனிங்க, இப்ப இந்த ஓவரால், அப்போ ஓவரால் இப்போ நம்ம எடுத்திருக்கோம், இந்த ஓவரால்ல 20% தான் மார்க்கெட்ல இப்போ ஓப்பன் கொடுத்துருக்கு. அப்ப இது மேல போறதா இருந்தா என்ன ஆகணும், கட்டாயம் இந்த 50 தாண்டி போகணும். அப்பதான் பையர் டேக் ஓவர் பண்ண முடியும். 50 தாண்டணும், மறுபடியும் கீழே 25 தாண்டக்கூடாது. இது இங்க போச்சுன்னா இங்க தாண்டக்கூடாது. இப்ப எங்க இருக்கு, இதோட ஓப்பன் பொசிஷன் இங்க இருக்கு. கரெக்டா? அப்ப இதோட க்ளோஸ் எதை தாண்டக்கூடாது, இப்படி யோசிங்க. இதோட க்ளோஸ் இதோட 100 லைன் ஆர் 0 லைனை தாண்டக்கூடாது. விக்கு வைக்கலாம், பாடி வச்சதுன்னா இன்னும் கீழே தான் போகும். கரெக்டா? சரி, முடிஞ்சு. அப்ப அடுத்து க்ளோஸை பாருங்க. க்ளோஸை பார்த்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓவரால், இண்டிவிஜுவல், இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், இதெல்லாம் நான் பார்த்தேன். அது போக பவுண்டரி, எவ்வளவு கீவேர்ட்ஸ் பார்த்துட்டு வர்றோம் தெரியுதா? ஒரு கேண்டில் அனாலிசிஸ்ல எத்தனை வார்த்தைகள் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இருக்கு பாருங்க. பவுண்டரி, ஷார்ட் டேர்ம் பவுண்டரி, மிட் டேர்ம் பவுண்டரி, லாங் டேர்ம் பவுண்டரி, இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில், ஓவரால், இண்டிவிஜுவல், இது எல்லாமே இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கு. இது புரியாம, ஐயோ எனக்கு வாய் நிக்க மாட்டேங்குது, அந்த டாபிக்கை விட்டுருங்க, வேண்டாம். கரெக்டா? சரி, ஓகே. அப்ப என்னன்னா இது எவ்வளவு போயிட்டு இருக்கு, ஓ மை காட், சரி, இது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போ
அப்போ இது பாருங்க, இது வந்து இன்சைட் கேண்டில். இன்சைட் கேண்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த மொத்த பவுண்டரியில கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, உள்ளதான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இது இன்சைட் கேண்டில். இன்சைட் கேண்டில்னா என்ன அர்த்தம், இன்னும் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா செல்லரோட கண்ட்ரோல்ல இருக்கிறது என்னமோ உண்மைதான், செல்லர் இதுக்கு மேல கயிறை இழுக்க முடியல, செல்லர் ரெஸ்டிங் பாயிண்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ சண்டை நடந்தா நீங்க பார்த்துருப்பீங்க, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா ஒரு சங்கு ஊதுவாங்க. நம்ம பார்த்தது இல்லை, படத்துல பார்த்துருக்கோம், நிறைய புக்கெல்லாம் படிக்கும்போது படிச்சிருக்கோம். 6 மணிக்கு சங்கு ஊதுவாங்க, சங்கு ஊதுனோட சண்டையை நிப்பாட்டணும், அவங்கவுங்க போய் அவங்கவுங்க கேம்ப்ல தங்கணும். அதுக்கு மேல எக்காரணத்தை கொண்டு சண்டை தொடரக்கூடாது. அதான் அதான் என்ன அர்த்தம், ரெஸ்டிங் பாயிண்ட்னு அர்த்தம், ரெஸ்டிங் ஹவர்ஸ். அப்போ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும்போது நடுவில் கூல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரேக் விடுறாங்களா, பிரேக் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகே, பிரேக். இப்போ மார்க்கெட் என்ன நடக்குது, இன்சைட் கேண்டில் தான், ஆனால் வெளியில வந்து செல்லர் அவுட் சைட் கேண்டில் போட முடியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன்னா 80%, கவனிங்க, 80% மார்க்கெட் பையர் கண்ட்ரோல் எடுத்தாங்க. க்ளோசிங்கே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இங்க இருந்து நீங்க இது க்ளோசிங் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு 70%, 80% இருந்த செல்லர் கண்ட்ரோல் இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு 80-90ல இருக்கு. ஆனா அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியல, இந்த லோவை தாண்டி இன்சைட் கேண்டில் வச்சிருக்காங்க. இன்சைட் கேண்டில்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் சுருங்குதுன்னு அர்த்தம். நான் சொல்ற புரியுதா, அவுட் சைட்னா மார்க்கெட் எக்ஸ்பாயிண்ட் ஆயிட்டு இருக்கு, பை சைடோ செல் சைடோ மார்க்கெட் வேகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்சைட் கேண்டில்னா மார்க்கெட் சுருங்குதுன்னு அர்த்தம். சுருங்குது அப்படின்னா மார்க்கெட் ஆபத்துன்னு அர்த்தம். சுருங்குது அப்படின்னா நிறைய ரீட்டைலரை உள்ள இழுத்து விடுறான்னு அர்த்தம். சுருங்குதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய நிறைய ரீட்டைலரை ஆசை காட்டுறான்னு அர்த்தம். சுருங்குது அப்படின்னா நிறைய ரீட்டைலரை பயங்காட்டி விற்க வைக்கிறான்னு அர்த்தம். இல்லை நிறைய ரீட்டைலரா மேலே சுருங்குச்சுன்னா ஆசை காட்டி வாங்க வைக்கிறான்னு அர்த்தம். கீழே விற்க வைக்கிறான், பயங்காட்டி விற்க வைக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. மார்க்கெட் வந்து கீழே சுருங்குது, இங்க இருந்து மேல இருந்து கீழே வருதுன்னா ஆசை காட்டி என்ன பயங்காட்டி விற்க வைக்கிறான், ஐயோ இதுக்கு மேல மார்க்கெட் போகாதோ அப்படின்னு. இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் நீங்க எக்ஸ்பேண்ட்னா என்ன, இது சுருங்கி மறுபடியும் பச்சை கலரா மேல போகும்போது தானே வாங்குவீங்க. அதே மாதிரி மேல மார்க்கெட் சுருங்குதுன்னா ஆசை காட்டி வாங்க வைக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு மேல மார்க்கெட் கீழேயே வராதுங்க அப்படின்னா தானே வாங்குவீங்க. அது மாதிரி இதுக்கு மேல மார்க்கெட் மேலேயே போகாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னா வித்துருவீங்கல்ல, அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா நம்ம பின்னாடி சைக்காலஜிக்கல் டாபிக் வரும்போது பார்க்கலாம். அதெல்லாம் புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்குது, அப்போ பாருங்க மார்க்கெட் சுருங்குது. அப்போ சுருங்குதுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. இன்சைட் கேண்டில் போட்டுனா பாருங்க அடுத்த 5 நிமிஷமும் இன்சைட் கேண்டில் தான். இது வேணா கொஞ்சம் ஓவரால் இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இப்போ இண்டிவிஜுவலுக்கு வரைகிறேன். இப்போ புரியுதா, ஓவராலுங்கிறது மொத்தம். கரண்ட் கேண்டிலுக்கு முன்னாடி உள்ளது மட்டும் எடுத்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல். கரண்ட் கேண்டிலுக்கு முன்னாடி எத்தனை கேண்டில் இருக்கோ அத்தனை கேண்டிலோட ஹை லோ எடுத்து பவுண்டரி செட் பண்ணி அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால். இப்போ நான் இண்டிவிஜுவலாக என்ன, கரண்ட் கேண்டில் இது, இதுக்கு முன்னாடியில் ஒரு கேண்டில் மட்டும் எடுக்கிறேன். இப்போ அதோட ஓப்பன் ப்ரைஸை பாருங்கள் 25க்கு மேலே இருக்குது. ஆனால் 50 போக முடியாமல் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், 50 போகணும். ஆனால் இந்த 25 தாண்டி 25க்கு மேலே ஓப்பன் இருக்குன்னா 25 தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாது. க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இது பையரோட கண்ட்ரோலில் அடுத்தடுத்த கேண்டில் வரணும்னா என்ன பண்ணணும், இதில் 275 இருக்குது, இதை பார்க்கணும். இப்போ கவனிங்க, 275 இருக்கா, இங்கே ஒரு 20, நான் 75 சொல்லக்கூடாது, 0 to 25 சொல்லுங்கள், பரவாயில்ல, நீங்கள் 75 பாருங்க, தப்பு கிடையாது. கீழேருந்து போனால் 0, 25, 50, 75, 100 இப்படி ரீட் பண்ணி பழகுங்க. மேலேருந்து வரும்போது இது 0ன்னு நினச்சி 25, 50, 75, 100ன்னு ரீட் பண்ணி பழகுங்க. அப்போ பாருங்கள் 225 லைன் இருக்குது. அப்போ இப்போ மார்க்கெட் அடுத்த கேண்டில் இது மேலே போகணுன்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த 25 2 இருக்கு இல்லையா, இப்போ 2 1ன்றது ப்ரைஸ் லைன்னு சொல்லுவோம். கவனிங்க, இதெல்லாம் நோட் பண்ணுங்க. 1ன்னா ப்ரைஸ் லைன், அதுக்கு பேர் என்ன, ப்ரைஸ் லைன். ப்ரைஸ் லைன் ப்ரைஸ் ஒரு விலையை குறிக்குது. ஆனால் 2னா அதுக்கு பேர் பவுண்ட்ரி. ப்ரைஸ் லைனுங்கிறது தனி, பவுண்ட்ரிங்கிறது ரெண்டு சேர்ந்தது. பவுண்ட்ரினா ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல எத்தனை ப்ரைஸ் லைன் வருதுன்னு பார்க்கணும். அப்போ அத்தளவுக்கு அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை தாண்டி மேலே போகிறதோ கீழே போகிறதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அதை தாண்டி மேலே போகுமா கீழே போகுமா, அடுத்த 5 நிமிஷத்தோட கேண்டிலோட ரிசல்ட் ஓப்பன் க்ளோஸ் அனலைஸ் பண்ணீங்க, கேண்டில் அனலைஸ் பண்ணீங்கன்னா மேலே தான் போகும் கீழே தான் போகுன்றத உறுதியாக சொல்ல முடியும். ஒன்றுனா அப்போ இப்போ கவனிங்க, ஓவராலோட 75 லைன் 25 லைன் இங்கே இருக்குது, இண்டிவிஜுவலோட 25 லைன் இங்கே இருக்குது, 50 இங்கே இருக்குது. அப்போ இந்த 3 லைனை தாண்டி மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேலே மேலே போக முடியும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். புரியுதா? சரி, அப்போ அடுத்த கேண்டில் பாருங்க. இப்போ ஓவரால் பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. அடுத்த கேண்டிலும் பாருங்க இன்சைட் கேண்டில். காரணம் என்ன, இப்போ கவனிங்க, இந்த கேண்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டிலோட
இப்போ இதை டெலீட் பண்ணிடுங்க. இண்டிவிஜுவல்ங்கிறது ஒரு கேண்டிலுக்கு மட்டும் தான் அனலைஸ் பண்ணணும். ஓவரால் தான் எல்லா கேண்டில். அப்போ இதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக போடணுமா? போடாதீங்க. அவ்வளவு எஃபோர்ட் இருக்குது அது மார்க்கெட்டில். ஏன்னா ரெண்டுக்கு மேற்கட்ட கேண்டில் ஃபார்ம் ஆனாலே அது பேட்டர்னாக மாறிடும். பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணால் போதும். ஒவ்வொன்றுக்காக தனித்தனியாக பண்ண தேவையில்லை. கேண்டில் அனாலிசிஸ்னால் மினிமமே 2 கேண்டில் தான். கரண்ட் கேண்டில் ஒன்று, அதோட முடிஞ்சு போன மார்க்கெட் 2 பண்ணால் போதும். ஏன்னா அடுத்த 5 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் கேண்டில் அனாலிசிஸ். அடுத்த 10 நிமிஷம் அதிகபட்சம் எப்படி இருக்கும்? நீங்கள் 5 நிமிஷம் கேண்டில் இதை கவனிங்க. இதுலேயே விஷயம் இருக்குது. 5 நிமிஷம் கேண்டில் எடுத்து பண்ணீங்கன்னா, 2 கேண்டில் எடுத்து பண்ணீங்கன்னா அடுத்த 15 நிமிஷம் எப்படி இருக்கும்? ஒரு என்ன ஃப்ரேமில் இருக்கீங்களோ, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவனிச்சுக்கோங்க இதெல்லாம். ஒரு 5 நிமிஷம் கேண்டில் எடுத்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி ஒரு 15 நிமிஷம் கேண்டில் எடுத்து பண்ணீங்கன்னா அடுத்த 1 ஹவர் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 1 ஹவரோட கேண்டில் எடுத்து கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஒரு 1 ஹவர்னா என்ன அர்த்தம்? ஒரு 1 ஹவரோட முடிஞ்சு போன கேண்டிலையும் ஒரு 1 ஹவரோட கரண்ட் கேண்டிலையும், புரியுதா? எடுத்து நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் கேண்டில் எடுத்து நீங்கள் முடிஞ்சு போனதை எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் கேண்டில அடுத்த ஒரு நாள் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நாள் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வாரத்தோட அனலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 3 மாசம் மார்க்கெட் எப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்தை ஒரு மாசத்தோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு, நான் சொல்றது இல்லை, 3 வருஷத்துக்கு, 1 வருஷம் டு 3 வருஷம் மார்க்கெட் எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் எங்கெல்லாம் போகணுங்கிறத நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் தனித்தனியா பண்ணணும். இப்போ புரியுதா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். இப்போ எனக்கு நிறைய பேர் என்னோட கோல்டெல்லாம் நான் அடிக்கடி என்னோட குரூப்ல எல்லாம் நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் வரும். என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அது எந்த இடத்துக்கு வரணும், அவங்களாலே கண்டுபிடிக்க முடியும். நான் ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் ஸ்டேட்டஸ்லாம் வைப்பேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நான் பணம் சம்பாதிச்சிருக்கேன் கோல்டில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா, அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு அடுத்த 10 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்கணும், 15 நிமிஷம் எப்படி இருக்கணும் கண்டுபிடிக்கணுமா, 5 மினிட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் பணம் தெரிஞ்சால் போதும். 1 ஹவர் எப்படி இருக்கணுமா, 15 மினிட்ஸ். அடுத்த ஒரு என்ன சொல் 1 ஹவர் கேண்டில் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி 3 மடங்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, எளிமையாக சொல்லணும்னா 5 நிமிஷம் எடுத்தீங்கன்னா அது மாதிரி 3 போட்டிங்கன்னா எவ்வளோ, 15 நிமிஷம். 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மேலே தான் போகும் கீழே தான் போகுன்ற 100% சொல்ல முடியும். கரெக்டா? 1 100% சொல்ல முடியுங்கிறக்கா அதுக்காக போடுறா 10 லாட்டை போட்டுறக்கூடாது. அங்கே தான் விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? உண்மையிலே அதான் சொல்லல, தங்கம் முட்டை போடுற பார்த்த கழுத்து இருக்க மாட்டாங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா பாருங்க, அந்த ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் பஸ்ஸை கவனிங்க, நிதானமாக ஓட்டுவாங்க. கத்துக்கிட்டவன் பாருங்க, அந்த முத பைக் ஓட்ட கத்துக்கிறவன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரிதான். அப்போ ரொம்ப நிதானமா இருக்கணும். மார்க்கெட்ல சைக்காலஜிக்கலா கிரீட் இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபியர் எப்போ போகும், நாலேஜ் இருந்தால் தான் போகும். எப்போ கிரீடு கண்ட்ரோல் ஆகும், ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்ட்ரோல் ஆகும். விஷயம் புரியுதா? எப்போ உங்களோட கிரீடு கண்ட்ரோல் ஆகும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கண்ட்ரோல் ஆகும். அது வரைக்கும் கண்ட்ரோல் ஆகாது. எப்போ உங்களோட ஃபியர் கண்ட்ரோல் ஆகும், ஃபியர் எப்படி, நிறைய நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நாலேஜ் இருந்தால் சரி, இது 2 இருந்தால் பணம் வந்துருமா, வராது. பேஷன்ஸ் இருக்கணும். பயம் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. அப்போ என்ன இருக்கணும் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு? பேஷன்ஸ் இருக்கணும். பேஷன்ஸ்னா என்ன, உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா இல்லைன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஒரு லாட்டு போடுற இடத்துல 4 லாட்டு போடுவான் நம்மால். ஷார்ட் டேர்ம்லேயே போய் என்ட்ரி எடுத்துட்டு இருப்பான். மார்க்கெட் இன்னும் வால்யூம் அனாலிசிஸ் பையரே பெரிய பணக்காரனே வந்திருக்க மாட்டான். இவன் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். என்ட்ரி எடுத்துட்டு ஐயோ போச்சேன்னு உட்காந்துருப்பான். இது எல்லாமே உங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. இதில் மட்டுமா தெரியுமா? இல்லை, 10 ரூபா டார்கெட் வைப்ப சொல்லுவான், 8 ரூபா போயில இவனுக்கு பிபி வந்த மாதிரி கொதிச்சு போய் க்ளோஸ் பண்ணிடுவான் பொசிஷனை. இதெல்லாம் என்னன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கே இன்னும் தகுதி இல்லாத ஆளுன்னு காட்டுறது. நீங்கள் யாருங்கிறத மார்க்கெட் காட்டிடும், நீங்கள் காட்ட வேணாம். உங்களை அப்படியே தூக்கி வெளியில் அடிச்சிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மார்க்கெட் எவனையும் ஏமாத்தாது, அதே சமயத்தில் எவன்கிட்டையும் ஏமாறாது. நீங்கள் ஃப்ளூக்கில் வேணால் 2 ட்ரேடு பண்ணி அப்படி வரலாம், அது மொத்தத்தையும் உருவிக்கிட்டு வெறும் ஆளாக அனுப்பிச்சிரும். நீங்கள் மார்க்கெட்லாம் ஏமாற்ற முடியாது. கரெக்டாக இல்லைன்னா அதான் நான் சொன்னல, நீங்கள் எத்தனாவதோட பிரியாணி பண்ணுறாளான்னு தாங்க, அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னா பிரியாணி சொதப்ப தான் செய்யும். ஐயோ இவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், 2 லாட்டு தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, நமக்கு மேலே போகுமா? போகாது. நிதானம் ரொம்ப முக்கியம், பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், தெளிவாக பண்ணணும்.
எந்த இடத்துலையும் மார்க்கெட்ல சலனப்படவே கூடாது, எந்த இடத்துலையும் டெம்ப்ட் ஆகக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, உங்க கண்ட்ரோல்ல மார்க்கெட் இருக்கும். நீங்க உங்க கண்ட்ரோல்ல லாஸ் பண்ணீங்க, மொத்தமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடும். ரொம்ப கவனம். அதனாலதான் சொன்னேன் 100 டெமோ ட்ரேடு ட்ரைனிங்ல இருக்கு, 100 லைவ் ட்ரேட் இருக்கு. நீங்க யாருங்கிறத மார்க்கெட் காட்டிடும். மார்க்கெட் அதான் சொல்லல, மார்க்கெட்டுங்கிறது மார்க்கெட்டுக்கு தகுதி இல்லாத ஆட்களை நீங்க என்னைக்குமே மார்க்கெட் இல்ல, தொழில் அப்படித்தான். அதுக்கு தகுதி இல்லாத ஆள உள்ளேயே வைக்காது. எந்த காலத்துலயும் அடிச்சு தூக்கி வெளியில வீசிரும், ஓடுறா அப்படின்னு. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அதனாலதான் செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்றது. தெய்வத்திட்ட ஏமாத்த முடியுமா? மனுஷனை ஏமாத்தி போடலாம். மார்க்கெட்டை நீங்க ஏமாத்தவே முடியாது. அது மாதிரி உங்களை அது மார்க்கெட் ஏமாத்தவும் செய்யாது. நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா பண்ணீங்கன்னா என்ன சொல்றது, மார்க்கெட் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு அள்ளி கொடுக்கும். அவ்வளவு. அதான் நான் சொல்லல, டெய்லி உண்டியல்ல விழுகிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற உங்களோட பேலன்ஸ் நாளைக்கு இருக்காது. அதை விட ஒரு 10,000மாவது, ஐ மீன் என்னோட ஸ்டேட்டஸுக்கு சொல்றேன், ஒரு 10 ரூபாயாவது கம்மியா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அவ்வளவு கிளாரிட்டியா நீங்க மார்க்கெட் அப்புறம் அதான் சொல்ல, மார்க்கெட்டை ரசிச்சு ரசிச்சு பண்ணலாம். எங்களுக்கெல்லாம் மார்க்கெட் ஏன்டா ஒரு நாள் லீவ் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க டெய்லி லாபம் பார்க்குறோம்ல, லாபத்துக்கு அடிக்ட் ஆயிட்டோம். லாபத்துக்கு அடிக்ட் ஆனவன் மார்க்கெட்டை தப்பாவே அப்ரோச் பண்ண மாட்டான். ஏன்னா அவன் மார்க்கெட்ல டெய்லி சம்பாதிக்கிறான். அவன் எதுக்கு அதை தப்பா பண்ண போறான்? சரியா பண்ணா 10,000 கிடைக்குது, தப்பா பண்ணா 10,000 போகுதுன்னா நீங்க சரியா பண்ணுவீங்களா தப்பா பண்ணுவீங்களா? யோசிங்க. ஸோ அப்போ என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சாலும் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் போடணுமோ அதெல்லாம் போடுவோம். இப்போ இந்த வீடியோலாம் நீங்க திரும்ப திரும்ப கேளுங்க. புரியுதுங்களா? அப்ப இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் சும்மா பேசும்போது இது 1 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன்னு மட்டும் தான் தெரியும். இது நீங்க வீடியோ 10வது தடவை கேளுங்க. 10வது தடவை இங்க நான் ஏதாவது விஷயம் புதுசா உங்களுக்கு புரியும். அதான் நான் சொல்லல, இதெல்லாம் நீங்களா சொந்தமா கத்துக்கணும்னா, நீங்க இன்னும் 50 வருஷம் இருந்தா கூட மார்க்கெட்ல இதெல்லாம் நீங்க கத்துக்க முடியாது. இதெல்லாம் என்னோட பெருமைக்காக என்ன பெருமை பேசுறதுக்கு சொல்லல. இதோட சீரியஸ்னஸ் புரியணுங்கிறக்காக சொல்றேன். இந்த வீடியோலாம் நீங்க சும்மா ஏனோ தானோன்னு பார்த்துட்டு கடந்து போகாதீங்க. இது பார்த்தே இந்த அளவுக்கு எளிமையா சொல்லிக் கொடுத்தா நீங்க மார்க்கெட்ல எல்லாம் தேறி எந்திரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உலகத்துல எங்க போனாலும் நீங்க மார்க்கெட்ல எந்திரிக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். இதை நான் வந்து என்ன சொல்றது, நீங்க இதை வந்து ஒரு ஹெட் வெயிட்ல சொல்றேன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நான் சொல்றது உண்மை. நான் தாங்கெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா கூட தப்பு இல்லைன்றேன். நான் எங்கேயுமே நீங்க கத்துக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். இவ்வளவு எளிமையாலாம் மார்க்கெட்ல எவனுமே சொல்லித் தர மாட்டான். அப்படி சொல்லித் தரக்கு ஆளுலே நான் சொல்லல. அந்த அளவுக்கு சொல்லித் தர்றவங்க முதல்ல உங்களோட டைமே போட மாட்டாங்க. அதான் விஷயம். இந்த அளவுக்கு டீட்டெயிலா மார்க்கெட்டை பார்க்க தெரிஞ்சவங்க, சொல்லித் தர தெரிஞ்சவங்க முதல்ல அவங்க சம்பாதிக்காம இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவங்களோட இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உட்காந்து சொல்லித் தரவே மாட்டாங்க முதல்ல. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், பார்த்தா பாருங்க, பார்க்கலைன்னா போங்கன்னு சொல்றது காரணமே அதான். சொல்லுவான்ல, இஷ்டம்னா நீங்க பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. அதைத்தான் நான் எல்லா வீடியோலயும் நான் அதான் சொல்றேன். வீடியோ லென்த்தா தான் இருக்கும். ஒரு விஷயத்த 4 5 தடவை திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஓவரால் இண்டிவிஜுவல். அப்போ இந்த என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட் வந்து இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ முதல்ல என்னன்னா, நீங்க ஒரு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னா கரண்ட் மார்க்கெட், ப்ரீவியஸ் மார்க்கெட் ஒரு கேண்டில் மட்டும் எடுங்க, இல்லை ஓவரால் எடுத்துருங்க. சரியா? இப்போ நீங்க இது கவனிங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்பதான் இந்த ஹை அண்ட் லோல இருந்து இப்பதான் முதல்ல மார்க்கெட் வந்து ஒரு பச்சை கலர் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இந்த பச்சை கலர் வருது இல்லையா? அப்போ இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த பச்சை கலர் வந்திருக்கு இல்லையா? மேல இருந்து வந்து கீழே போய் இப்போ பச்சை கலர் போயிருக்குல்ல, இது மொத்தமா சேர்த்தது ஒரு பேட்டர்ன். அப்ப இந்த மாதிரி இந்த பேட்டர்னை இப்போ நீங்க தனியா அனலைஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பேட்டர்ன் அனாலிசிஸ். அப்ப இது ஒரு பேட்டர்ன். கவனிங்க, அடுத்து ஒரு இங்க இருந்து மார்க்கெட் வந்திருக்கா, அடுத்து 1 2 3 4 கேண்டிலுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 2வது பேட்டர்ன். அடுத்து பாருங்க, இதுக்கு பேர் என்ன, இன்சைட் பேட்டர்ன். ஏன்னா அந்த பேட்டர்னோட பவுண்டரியை உடைக்காம மார்க்கெட் மேலே கீழே சுத்திட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். பேட்டர்ன் உடைச்சு கீழே, இப்போ இந்த பேட்டர்னை கவனிங்க, இது பேட்டர்ன் இருக்கு. மார்க்கெட் வந்து அடுத்த பேட்டர்ன் என்ன, இந்த லோ உடைச்சு மறுபடியும் கீழே போய் மறுபடியும் இந்த பேட்டர்னோட க்ளோசிங் ப்ரைஸும் கீழே தான் இருக்கு. அப்போ இதுக்கு பேர் வந்து அவுட் சைட் பேட்டர்ன். இன்சைட் கேண்டில், அவுட் சைட் கேண்டில். இப்போ இன்சைட் கேண்டில்னா என்னன்னு புரிஞ்சதுன்னா இன்சைட் பேட்டர்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். அவுட் சைட் கேண்டில்னா என்னன்னு புரிஞ்சா அவுட் சைட் கேண்டில் பேட்டர்ன் என்னன்னு புரியும். இன்சைட் அப்போ ட்ரெண்டுக்கும் இன்சைட் ட்ரெண்ட் இருக்கு, அவுட் சைட் ட்ரெண்ட் இருக்கு. நம்மளால போய் இன்சைட் ட்ரெண்ட்ல தான் நிறைய ட்ரேடை லாஸ் பண்ணும். ஆனால் மார்க்கெட் இன்சைட் ட்ரெண்ட்ல வேலை செய்யாது, அவுட் சைட் ட்ரெண்ட்ல தான் வேலை செய்யும். கேண்டில் இன்சைட் கேண்டில்ல வேலை செய்யாது, அவுட் சைட் கேண்டில் தான் வேலை செய்யும். புரியுதா? அப்போ முதல்ல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் தெரியணும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியணும். இப்போ நான் ஒன்று சொல்லியிருக்கேன், கேண்டில் அனாலிசிஸ்னா அது எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 5 நிமிஷம் கேண்டில் அனாலிசிஸ் பண்ண தெரியணும். நிமிஷங்கிறது
நம்மளோட சௌகரியத்தை தான் வச்சிருக்கோம். மார்க்கெட் அதை ஃபாலோ பண்ணாது. அதான் சொல்றேன். ஆனா மார்க்கெட் வந்து கேண்டில ஃபாலோ பண்ணாது. ஐ மீன் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணாது. ஆனா மார்க்கெட் ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். ப்ரைஸை ரீட் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்க மார்க்கெட்ல ஜெயிக்கலாம். ப்ரைஸை ரீட் பண்ணா தெரியாத வரைக்கும் 1000% உங்களை எழுதியே கொடுத்துடலாம். நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதியே கொடுத்துடலாம். அப்போ கேண்டில் அனாலிசிஸ் தெரியணும், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ் தெரியணும், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியணும், அதுக்கப்புறம் பவுண்டரி மார்க்கெட் எந்த இடத்துலன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வால்யூம் அனாலிசிஸ் தெரியணும், அப்போ அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஃபவுண்டரிக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் பண்ண தெரியணும். எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வராது. நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா சனி ஞாயிறு இருக்கிற வியாபாரம் மாதிரி திங்கக்கிழமை இருக்காது. கரெக்டா? அப்ப சனி ஞாயிறு அதிகமா தயாரிச்சு வைக்கணும், திங்கக்கிழமை குறைவா தயாரிக்கணும். அப்ப சனி ஞாயிறு கம்மியா தயாரிச்சீங்கன்னா தலையில துண்டு தான் போடணும். திங்கக்கிழமை அதிகமா தயாரிச்சு வச்சாலும் தலையில துண்டு தான் போடணும். இதுதான் மார்க்கெட்டோட கிளைமேட் அப்படின்னு சொல்றோம். பிசினஸ் கிளைமேட். அதாவது வீக்கெண்டு நல்லா இருக்குங்க, வீக் டேஸ்ல கொஞ்சம் டல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கிளைமேட்டை கண்டுபிடிக்கணும்ல. அதே மாதிரி தான் மார்க்கெட். எல்லா கேண்டிலும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலையும் மார்க்கெட் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. மார்க்கெட் எந்த பவுண்டரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணணும். இத்தனையும் சேர்ந்தது தான் ட்ரேடிங். இதில் ஜெயிச்சா மட்டும் இத்தனையும் கற்றுக்கிட்டு இத்தனையும் பண்ணாதான் அதுக்கு பேர் ட்ரேடிங் பிஸ்னஸ். இதெல்லாம் தெரியாமல் இதில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணலை. புரியுதா? டிவி பார்க்கறது வேற, புரியுதா? ஒரு சீரியலை பார்க்கறது வேற, சினிமாவை பார்க்கறது வேற, சினிமாவை பிஸ்னஸ் பண்ணுறது வேற. கிரிக்கெட் பார்க்கறது வேற, கிரிக்கெட்டில் பிளேயராக இருக்கிறது வேற. நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணலை, மார்க்கெட்டில் இருக்கீங்க, அவ்வளோதான். சச்சின் டெண்டுல்கரும் அதே கிரவுண்டில் தான் இருப்பார், நீங்களும் அதே கிரவுண்டில் தான் இருப்பீங்க. அவர் பேட்டை வச்சு பந்து அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, நீங்கள் 2 கையை வச்சு கையை தட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் காசை கொடுத்துட்டு பண்ணுவீங்க, அவர் காசை எடுத்துகிட்டு பண்ணுவார். இதே மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசை கொடுத்துட்டு மார்க்கெட்டில் இருக்கீங்க. இதே பிஸ்னஸாக பண்ணுறவங்க அதே மார்க்கெட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க, அவங்க காசை எடுத்துக்கிட்டு பிஸ்னஸில் இருப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இப்போ நீங்கள் யாராக இருக்கீங்கன்றது மார்க்கெட்டில் தெரியணும். நீங்களும் ட்ரேடிங்கில் தான் இருக்கீங்க. சார் நான் 15 வருஷமா இருக்கேன் சார். சூப்பர் சார். உங்கள் காசெல்லாம் நான் அப்படி அவங்கெல்லாம் சொல்லும்போது நான் நினைப்பேன், 15 வருஷமா இருக்கீங்களா, அப்போ உங்கள் காசெல்லாம் எவ்வளோ காசு எனக்கு வந்துச்சுன்னு தெரில அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைப்பேன். அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேன். புரியுதுடா? ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளோட நஷ்டம் தானே நமக்கு லாபம். அது உங்களோட ஃபால்ட்டு, அது என்னோட ஃபால்ட்டு கிடையாது. புரியுதா? யோசிச்சு பாருங்க. 10 ஸ்டூடெண்ட் படிக்கிறோம், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்னா அந்த 9 ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது. என்னை விட ஜாஸ்தி கூட அவங்க படிக்கலாம்ல. ஆனால் நான் அவங்கள விட நல்லா படிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணுறேன். அப்போ அது தப்புன்னு சொல்ல முடியுமா? 10 பேர் ஸ்போர்ட்ஸில் ஓடுறாங்க, 9 பேர் தோத்தாதான் 10ஆவதா ஜெயிக்கிறவனுக்கு கோல்டு மெடல். அதுக்காக 9 பேரை ஜெயிச்சு வாங்குறமே நான் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகும். அதே மாதிரி தான் இது பிஸ்னஸ். மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துல இந்த இடத்துல பை பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து அதாவது நான் சொல்றேன், என்ன சொல்றேன், இன்னும் எளிமையாக சொல்றேன், சுவிட்ச் போட்டாலும் ஐடிற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பெரிய பணக்காரன் வந்தால் தான் மார்க்கெட் போகும். அவன் வந்ததுக்கப்புறம் அவனோட சேர்ந்து வாழை பிடிச்சிட்டு போயான்றேன். இதை கூட நீங்க பண்ண முடியல, நீங்க என்னத்தை பண்ணி ஜெயிக்க போறீங்க? அப்ப நானுமே என்ன பண்றேன், நான் போறதெல்லாம் மார்க்கெட் போதா இல்ல, பெரிய பணக்காரன் வந்தானே நான் பாட்டுக்கு சத்தம்லாம் அவன் பின்னாடி போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஆனா ஏனோ தானோன்னு போறது இல்ல, சீரியஸா அதுக்கான விஷயங்களை பண்றேன். அது மாதிரி என்கிட்ட பணம் இருக்குங்கிறக்கா எல்லா இடத்துலயும் 10 லாட் 20 லாட் 50 லாட் 100 இல்ல, இந்த இடத்துக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவுதான் போடுறேன். கடவுளே சொன்னாலும் நான் போட மாட்டேன். புரியுதா? அப்ப அதெல்லாம் நான் சரியா பண்றேன், எனக்கு பணம் வருது. கரெக்டா? அதனால சும்மா வந்து மார்க்கெட்ல இருக்கேங்கிறது வேற, மார்க்கெட்டை ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ணுறதுங்கிறது வேற. பிஸ்னஸாக பண்ணால் தான் பணம் வரும், அதில் இருக்கிறதுனால பணம் வராது. நான் ஏற்கனவே சொன்னல, நீங்கள் சொல்ல போனால் தேவையில்லாத இடத்துல நீங்கள் அதிக நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்களுக்கு வருமானம் இல்லாத இடத்துல நீங்கள் அதிகமாக இருக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணும்போதே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப முக்கியமானதா இல்லை முக்கியம் இல்லாததா மூணா பிரிங்க. ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் உங்களோட உழைப்பை போடுங்க, உங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தெல்லாம் போடுங்க. அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப முக்கியமானதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்காவது அதை பயன்படும் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக? அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முக்கியம் இல்லாத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அடுத்த 2 நாளைக்கு கூட அது பயன்படாது அப்படின்னா அது ரொம்ப முக்கியமில்லாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி முக்கியமில்லாத விஷயத்தில் உங்களோட நேரத்தையோ உங்களோட உழைப்போ போடாதீங்க. அது உங்களை இன்னும்
அதாவது என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்துல டைம் போட்டா தான் நீங்க ஒரு முக்கியமான நபரா மாற முடியும். அதான் அர்த்தம் பச்சையா சொன்னா. நீங்க முக்கியமில்லாத விஷயத்தெல்லாம் டைம் போட்டீங்கன்னா, நீங்களும் 10ஓடு 11 தான் இருப்பீங்க. காணாம தான் போவீங்க. யாருமே என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, அப்ப நீங்க பண்ற வேலை அப்படி இருக்கு. அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரீல்ஸ் பாக்குறீங்க. ஒரு ரீல்ஸ் விடாம பாக்குறீங்களா? உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு அது பயன் தருது? நான் ரீல்ஸ் பார்த்து தான் என் லைஃபே மாறி இருக்கு. அடுத்த 2 மணி நேரத்துக்கு கூட அது பயன் தராது. அதுவும் ஏதாவது இந்த உருப்படியா ஒரு மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்த்தா கூட பரவால்ல. சினிமாவை பத்தி பார்க்கறது, நடிகையை பத்தி பார்க்கறது, இல்ல ஏதாவது ஒண்ணு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை பார்க்கறது. இந்த மாதிரி இதுவே பார்க்கறது. அப்ப எப்படி இருக்கும்? முக்கியமில்லாத வேலைகள் நீங்க நிறைய டைம் போட்டீங்கன்னா, நீங்க முக்கியமில்லாத நபரா மாறிடுவீங்க. அப்போ அடுத்த 20 வருஷத்துக்கு உங்களுக்கு எதெல்லாம் பயன் தருதோ, அந்த அந்த மாதிரி இதுல நீங்க டைம் அதிகமா போடுங்க. உங்களோட உழைப்பு அதிகமா போடுங்க. உங்களோட வேஸ்ட்டா போற டயத்தெல்லாம் அதுல அதிகமா போடுங்க. அப்போ நீங்க இப்படி நீங்க முக்கியமான விஷயத்துல அதிகமா டைம் போட்டு வாங்க. ஒரு கட்டத்துல நீங்க முக்கியமான நபரா மாறிடுவீங்க. உங்க வீட்ல நீங்க ஒரு முக்கியமான நபரா மாறுவீங்க. உங்க ஊர்ல ஒரு முக்கியமான நபரா மாறுவீங்க. உங்கள சொன்னாலே நெறைய பேருக்கு தெரியும். புரியுதா? நீங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு நீங்க ஒரு பயன்படுற ஆளா மாறிடுவீங்க. காரணம் என்னன்னா, உங்களோட டயத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த 10 வருஷத்துக்கு பயன்படுற விஷயத்துல போடுறீங்க. இப்ப இந்த வீடியோ நான் போடுறேன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இத பார்த்தா கூட அவருக்கு அன்னைக்கும் இந்த மார்க்கெட் இப்படித்தான் இருக்கும். மார்க்கெட்டோட சைக்காலஜி இப்படித்தான் இருக்கும். அன்னைக்கும் இந்த விஷயம் அவருக்கு பயன்படும். இப்ப யோசிச்சு பாருங்க. எவ்வளவு முக்கியமான விஷயத்துல நான் போடுறேன். வெறும் இது 20 வருஷத்துக்கு பயன் தர்ற விஷயம் மட்டும் கிடையாது. இன்னும் 200 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தா கூட அவருக்கும் இந்த விஷயம் பயன்படும். அப்ப எவ்வளவு முக்கியமான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதா? அதனாலதான் முக்கியமான நபரா நம்ம மாறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உருப்படாத விஷயத்துல நிறைய டைம் போடாதீங்க. நான் அது மாதிரி ஏற்கனவே சொன்னது முக்கியமான நபர்களோட பழகுங்க. முக்கியமில்லாத நபர்களோட பழகாதீங்க. அவாய்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் மார்க்கெட். கத்துக்கங்க. தெளிவா பண்ணுங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள இன்டெப்தா போக 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 எவ்வளவு விஷயம். இதெல்லாம் கத்துக்கங்க. புரியுதுங்களா? சீரியஸா மார்க்கெட்டை அப்ளை பண்ணுங்க. எதையுமே கத்துக்கலையா? ஸ்டாப் பண்ணுங்க. கத்துக்கிறது வேற, அதுல சும்மா ஒரு பார்ட்டா இருக்கிறது வேற, அதை பிசினஸா பண்றது வேற. மூணுமே வேற வேற. புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு ஒரு வியூவர், பிளேயர், கோச்சர் 3 ஸ்டேஜ் இருக்கு. வியூவர்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல உட்காந்து கையை தட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கறவன். அவனும் கருத்து சொல்லுவான். கவனிச்சிருக்கீங்களா? என்னடா சச்சின் அடிக்கிறான்மா. என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரியும் அவனுக்கு. ஆனா ரியாலிட்டி தெரியாது. அந்த பாலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. இவன் பாலுக்கு வெளியில இருந்து பார்க்கறான். அவர் 2 சைடும் பார்ப்பாரு. இவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றதும் அவருக்கு தெரியும். ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதனால அவங்க அந்த பாலை வந்து சம்டைம்ஸ் அவாய்ட் கூட பண்ணுவாங்க. புரியுதா? இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. கோச். புரியுதா? அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு கோச் வந்து பலாயிரம் மேட்ச் விளையாண்டவரா இருப்பாரு. சும்மா பந்து போட்டு பொறுக்கி போட்டாலாம் கோச்சா வர முடியாது. வரவும் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப அவர் என்ன பண்ணிப்பாரு? அவர் 2 வேலையும் சிறப்பா பண்ணுவாரு. ஒரு நல்ல ஆடியன்ஸாவும் இருந்து பார்ப்பாரு. இதை எப்படியெல்லாம் இந்த மேட்ச் விளையாண்டுருக்கான்றதையும் பார்ப்பாரு. அதே சமயத்துல ஒரு பிளேயராவும் இருந்து பார்ப்பாரு. இதை எப்படியெல்லாம் இவன் இந்த பாலை ஹேண்டில் பண்ண தவறுனா அப்படிங்கிறதையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த மேட்ச் முடிஞ்சோடனே அட்வைஸ் பண்ணுவாரு. ஒரு பிளேயர் அப்ப நீங்க யார் சொல்றதை கேட்கணும் அப்படின்னா, உங்க கோச் என்ன சொல்றாருன்னு தான் கேட்கணும். நீங்க போயிட்டு அந்த கூட்டத்துல கை தட்டிக்கிட்டு இருக்கவன் என்ன சொல்றான்னு கேட்கக்கூடாது. அப்படியே ஒரு கருத்துக்கள் வந்தாலும் உங்க கோச்சோட கன்சல்ட் பண்ணி அது சரியா தப்பான்னு பார்த்து அதை பண்ணணும். சச்சின் டெண்டுல்கர் அவர் கோச் சொல்றதான் கேட்பாரு. கூட்டத்துல உட்காந்து சொல்றவரெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா கூட்டத்துல தான் சவுண்ட் அதிகமா இருக்கும். புரியுதா? அந்த சவுண்ட் எல்லாம் அவங்கள பாதிக்க விட மாட்டாங்க. நீங்க பாருங்க, யார வேணாலும் இன்னைக்கு நம்ம ஈஸியா விமர்சனம் பண்ணிடுறோம். அவங்களாம் நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நம்ம சொல்லிக்கிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான் வேணும்னா. அப்ப யோசிச்சு பாருங்க. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, அவருக்கு பிறந்த நாள், இவருக்கு பிறந்த நாள். இப்போ போன காரு கதை கூட திறக்க மாட்டான். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா மட்டும் தெரிஞ்சிட போதா? ஓ, இந்த ஊர்ல இருந்து இந்த நபர் நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு. எதுக்கு போட்டு தேவையில்லாது? புள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது இல்ல, பொண்டாட்டிக்கு சொல்றது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்றது இல்ல. அதுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ்ல சொல்றது. எங்கேயோ இருக்கிறவனுக்கு இன்னைக்கு என் தலைவருக்கு பிறந்த நாள் நான் பார்க்க போறேன். அவன் வீட்டுக்குள்ள கூட விட மாட்டான். நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் வீட்டு என்ன சொல்றது டைகர் பிஸ்கட். நாய் கூட அந்த பிஸ்கட்டை திங்காது. அவர் வீட்டு நாய் கூட திங்காது. அப்ப அந்த மாதிரி அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல வந்து அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மார்க்கெட்டும் இல்ல எல்லாத்துலயுமே லைஃப்லயும் சரி. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. லைஃப் வந்து ஒரு சுமையா பார்க்காதீங்க. கட்டாயம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கும். அந்த பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்து அதுல இருந்து டெவலப் ஆகுறது எப்படின்னு பாருங்க. எல்லாத்துலயும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க.
எல்லாத்துலயும் இருக்கிற தடைகளை பார்க்காதீங்க. எல்லாத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சி மேலே வர்றதுக்கு என்னவோ அதை வழியை பாருங்க. ஸோ அதனால இந்த மறுபடியும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ் மெயின். அப்போ மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேண்டில் அனாலிசிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஷார்ட் டேர்ம்னா அதாவது நீங்கள் எந்த கேண்டில் எடுக்கிறீங்களோ டைம் ஃப்ரேமோட கேண்டில் எடுக்கலாம், அதை பொறுத்து. அதுக்காக முழுக்க ஷார்ட் டேர்ம்னே சொல்லிட முடியாது. ஒரு ஒன் டேயோட எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக் டு 3 வீக்ஸ் இல்லை 1 வீக் டு 1 மந்த் அப்படிங்க வச்சுக்கோங்க. அது மாதிரி 3 மடங்குனா பட் ஒன் டே எடுத்தால் 3 நாள் தானே, அப்படி கிடையாது. ஸோ அது டோட்டலி மாறும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி மாறுதோ ஒவ்வொரு இடத்துக்கும் மார்க்கெட்டோட வால்யூம் எப்படி இவ்வளோ வந்தால் தான் பண்ணணும்னு இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட இதுவும் மாறும். ஸோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் 15 நிமிஷம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு ஒரு டே எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள்ல இருந்து அடுத்த 1 வீக்ல இருந்து அடுத்த ஒரு 1 மந்த் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் கேண்டில் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அடுத்து மார்க்கெட் இன்சைடு கேண்டிலா அவுட் சைடு கேண்டிலா. அப்போ முடிஞ்சு போன மார்க்கெட்டோட கேண்டில் அனலைஸ் பண்ணுறது, கரண்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது. முடிஞ்சு போன மார்க்கெட்டோட பவுண்டரி செட் பண்ணி ஓப்பன் வந்து எந்த இடத்துல இருக்குது, க்ளோஸ் எந்த இடத்துல இருக்குது, இன்சைடா அவுட் சைடா. புரியுதுங்களா? மேலே போகிறதுனா இப்போ 25-50 தாண்டி இன்சைட் கேண்டில் வைக்கணும். அது மாதிரி போயிட்டு திரும்பி வராமல் இது மேலே போகணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது வெளியில் வந்து கீழே இருக்கிற பவுண்டரியோட அவுட் சைடு வைக்கக்கூடாது. இப்போ 50 போயிடுச்சுன்னா 25 அவுட் சைடு வைக்கக்கூடாது. 24 அவுட் சைடு வச்சிச்சு அப்படின்னா மறுபடி மேலே போகணும்னா என்ன ஆகும், 25 தாண்டி மேலே இன்சைடு வைக்கணும். மறுபடியும் அவுட் சைடாக வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அதான் சொல்லல, ஒரு கேண்டில் வரனா அடுத்த 3 கேண்டில் வரைக்கும் டைம். அந்த 3 கேண்டில் நீங்கள் பொறுமையாக விட்டுட்டீங்கன்னா அடுத்த 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 15 நிமிஷம் மீன்ஸ் அடுத்த ஒரு 3 மடங்கு 1 ஹவர் எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 3 மணி நேரம் நீங்கள் மார்க்கெட்டை விட்டீங்கன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒரு 3 மணி நேரத்தை விட்டீங்கன்னா இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அடுத்த ஒரு 1 ஆர் 2 டேஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒரு 1 ஆர் 2 டேஸ் மார்க்கெட்டை விட்டீங்கன்னா 3 நாளை விட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு 1 மாதம் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இதோட எக்ஸ்பேன்ஷன். இப்படிதான் மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ண தெரியணும். சும்மா உட்காந்துட்டு நான் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன், அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சேன், இந்த நினைச்சேங்க அதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதா? சரி, அப்போ அவுட் சைட் கேண்டில் இன்சைட் கேண்டில். சரி, அப்போ ஒரு கரண்ட் மார்க்கெட் கேண்டிலையும் ஒரு முடிஞ்சு போன மார்க்கெட் ஒரே ஒரு கேண்டிலே எடுத்து பண்ணீங்கன்னா அது இண்டிவிஜுவல். கரண்ட் மார்க்கெட் கேண்டில் இருந்து முடிஞ்சு போன எல்லா கேண்டிலையும் எடுத்து பண்ணீங்கன்னா அது ஓவரால் அனாலிசிஸ், இண்டிவிஜுவல் அனாலிசிஸ். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். ஒரு 2 அல்லது 3 கேண்டிலுக்கு மேலே பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பேர் பேட்டர்ன் அனாலிசிஸ். பேட்டர்ன் அனாலிசிஸ் எதுக்கு பண்ணுறதுனா மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறது. அதே 5 நிமிஷத்துல நான் இருப்பேன். ஆனால் உட்காந்துட்டு நான் 15 நிமிஷம் 3 1 ஹவர் 3 இதெல்லாம் எடுத்து பண்ணாமல் இந்த 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 பர்டிகுலர் சார்ட்லேயே எனக்கு மார்க்கெட்டை அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும்னா பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதா? ஒரு கேண்டில் எடுத்து அதே 5 நிமிஷத்தில் அனலைஸ் பண்ணால் அடுத்த 15 நிமிஷம் எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதே சார்ட்டில் நான் இருக்கணும். அப்போ அடுத்த 1 ஹவர் 2 மணி நேரம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னேன், 15 நிமிஷம் போகணும்னு சொன்னேன். கரெக்டா? அங்கே போக மாட்டேன். ஆனால் நான் 5 நிமிஷத்துலேயே கண்டுபிடிக்கணும்னா ஒரு பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்து கரெக்டா? அடுத்து நான் 15 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 4-5 மணி நேரத்துக்கு எப்படி இருக்கும்னு நான் வெறும் 5 நிமிஷம் சார்ட்லேயே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம், இல்லை அங்கங்கே போய் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்ற புரியுதா? இதுதான் மார்க்கெட்டை கிட்டத்துல இருந்து பார்க்கறது, தூரத்துல இருந்தும் பார்க்கறது. கிட்டவும் பார்க்க தெரியணும், தூரத்துல இருந்து பார்க்க தெரியணும். சில விஷயங்களை கிட்ட போய் பார்த்தா தான் தெளிவா தெரியும், இதுக்கு பேர் கேண்டில் அனாலிசிஸ். சில விஷயத்த தூரத்துல போய் பார்த்தா தான் சேஃப். அப்பதான் மார்க்கெட்டோட அவுட்லைன் தெரியும். தேவையில்லாம பணத்தை போட மாட்டோம். மார்க்கெட் அடுத்து இங்கே தான் போகுதுன்னு தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கணும். அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப அதான் நான் சொல்றேன்ல, நம்ம உங்க மேல உள்ள ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எப்படியாவது நீங்க மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சுக்கிறங்கிற அந்த அக்கறையில தான் நான் சில இடங்கள்ல திட்டுறேன். நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கவனிங்க, நான் ரொம்ப கடுமையான டைம் ஷெட்யூலுக்கு மத்தியில தான் இந்த வீடியோலாம் நான் போடுறேன். அதனால தான் நான் காலையில இந்த வீடியோ போட்டுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். என்னன்னா கண்டிப்பா டைம் போடவே முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல இப்போ நான் கரண்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நான் பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கேன். இது முடிச்ச உடனே அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட செஷன் ஆரம்பிக்கும். அது முடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய இந்த ஃபோன் கால்ஸ் எல்லாம் என்னை நம்பி நீங்க பண்றீங்க இல்லையா,
ஏதோ ஒரு சரி அப்படின்னு அவங்க அத்தனை பேருக்கும் நான் பேசுறேன். ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் எத்தனை ஆர்டர் வந்திருக்கோ, ஐ மீன் அந்த ஆர்டர்ல வரிசையா யார் யார் இருக்கீங்களோ அந்த ஆர்டர் பிரகாரம் நான் பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், என்னோட செஷன்ல ஒவ்வொருத்தரோடையும் நான் இண்டிவிஜுவலா 1 மணி நேரம் செஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பேர் செஷன் வந்து இது பண்ணி இப்போ மறுபடியும் புதுசா ஒரு 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால நான் அதிகபட்சம் நான் என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு 7 பேர் 8 பேர் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் நான் மெனக்கட்டேன்னா ஒரு 10 பேருக்கு எடுக்கலாம். அதுக்கு மேல என்னால பேச முடியாது. அது போக நான் என்னோட காப்பி ரைட் பண்ணணும். அது போக என்னோட கிளைண்டோட ஃபண்டட் அக்கௌண்ட் பண்ணணும். என்னோட ஓன் அக்கௌண்ட் என்னோட காப்பி ரைட்ல பண்ணாலே அங்கேயும் இதாயிடும். ஃபண்டட் அக்கௌண்ட்டும் அப்படிதான் இது பண்ணணும். அது போக என்னோட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கம்பெனிக்கு வந்து நான் ட்ரேடிங் அனலிஸ்டா ஒர்க் பண்றேன். அவங்களுக்கெல்லாம் நான் டைம் போடணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் இப்ப நான் விடாம பேசிட்டு இருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இந்த வீடியோலாம் நான் போட்டு முடிக்கும் போது இடையில இடையில நான் எவ்வளவு மூச்சு எடுத்துக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது ஒரே நேரத்துல வயிறு, நெஞ்சு, தொண்டை 3 வலிச்சா எப்படி இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது லைஃப்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்துல வயிறும் வலிக்கும், நெஞ்சும் வலிக்கும், தொண்டையும் வலிக்கும். இவ்வளவு வலி இருக்கு எனக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ஏன்னா நான் திடீர்னு என்ன பண்ணுவேன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் நான் செஷன்லாம் எடுக்க மாட்டேன். அதான் சொல்றேன், எனக்கு செஷன் எடுக்கிறதோ யூடியூப்ல வீடியோ போடுறதோ எனக்கு முழு நேர தொழில் கிடையாது. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டேன். எனக்கு எப்போவாவது ஃப்ரீ டைம்ல இது மற்றவங்களுக்கு பயன்படட்டுமே அப்படிங்கிறதுனால தான் நான் முதல்ல வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் நான் செஷனா எடுப்பேன். எனக்கு முழு நேரமா நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா லைஃப்ல நான் நிறைய பேசியாச்சு. அதனால சரி இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். துபாயிலலாம் கொஞ்சம் வார்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில தானே இருக்க போறோம் அடுத்த ஒரு 6 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன் ஓப்பனா சொன்னா. அப்ப நான் இன்னைக்கு வந்து நான் அது விடாம 15 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்துல வயிறும் வலிக்கும். எனக்கு இப்ப கூட வலிச்சிட்டு தான் இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப மூச்சு விடுறேன் லென்த்தா. வயிறும் வலிக்கும், நெஞ்சும் ஒரு மாதிரியா புடிச்ச மாதிரி வலிக்கும், தொண்டையும் வலிக்கும். இதுக்கு மத்தியில தான் நான் இது போடுறேன். புரியுதுங்களா? So, அதனால இது நீங்க இது எதுக்கு எப்படியாவது இது உங்களுக்கு பயன்படட்டும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி என்ன சொல்றது, எப்படியாவது பயன்படட்டும். இப்ப நான் இந்த வீடியோ பேசும்போது நான் என்ன பண்ணா, சரி ரொம்ப பெயினா இருக்கு நம்ம கொஞ்சம் முடிச்சுக்கலாம்னு நினைச்சா கூட, ஐயோ இப்ப சொல்லணும்னா இந்த கண்டினியூட்டி இருக்காது இவங்களுக்கு. நாளைக்கு வந்து இதோ மைண்ட் செட்டோட பார்ப்பாங்களான்னு தெரியாது. இதை மறந்துருவாங்க, இந்த சப்ஜெக்டை மறந்துருவாங்க. நாளைக்கு புதுசா கேட்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டையும் அவங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியாது, அவங்க விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் என்ன, இன்னும் கொஞ்சம் சொல்லிடு இன்னும் கொஞ்சம் சொல்லிடு இன்னும் கொஞ்சம் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது எனக்கு ஒரு, நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஒரு விஷயம் பண்ணா கரெக்ட் ஓகே, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நம்ம ஒரு ஆள் வழியை தாங்கிட்டா எத்தனையோ பேரோட வழி போகுது இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சம் பேசிடுவோம், இன்னும் கொஞ்சம் சொல்லிடுவோம். அந்த மாதிரி மைண்ட் செட்லாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சும்மா அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா வீடியோ 2 மணி நேரம் இருக்கு, 3 மணி நேரம் இருக்கு, அவுட் ஆஃப் ட்ரேடு நிறைய பேசு, இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. சொன்னாலும் நான் அப்படிதான் இருக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு வெறும் ட்ரேடை மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வரல. ட்ரேடு மட்டும் லைஃப் கிடையாது, பணம் மட்டும் லைஃப் கிடையாது. அதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வாழாமலே வாழ்க்கையை செத்து போயிடுறேன்னு சொல்றோம்ல, எல்லா மனுஷனும் பாதி கூட வாழ்க்கையை வாழ்றது இல்ல, வாழாமலே செத்து போயிடுறது. அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே ஈவனா வாழ பழகணும், ஹாப்பியா இருக்கணும். பழைய சோறு சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க, அதுதான் பெரிய லைஃப். பழைய சோறு சாப்பிட்டு பீஸா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பழைய சோறு நிம்மதி இல்லாம சாப்பிடக்கூடாது. அதான் லைஃப். பணம் சம்பாதிக்கிறது மேட்டர் இல்லை. பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க உங்களோட சந்தோஷமும் அதிகமாயிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுதான் உண்மையான சந்தோஷம், உண்மையான லைஃப். கரெக்டா? ஸோ அதனால இந்த வீடியோ எல்லாம் நீங்க பாருங்க. பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க போயிட்டு ஒவ்வொரு வீடியோ பொறுமையா பாருங்க. ஒரு வீடியோ பார்க்கும்போது நோட்ஸ் எடுங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ வந்து நிறைய இடத்துல நீங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்டும். அந்த தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் அதே தப்பா பண்ணாதீங்க. புரியுதா? சொல்ற நபர் யாருன்னு பார்க்காதீங்க, சொல்ற விஷயம் சரியான்னு பாருங்க. என்னடா சின்ன பையன் இவன் போய் நமக்கு அட்வைஸ் பண்றதான்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா பண்ணுங்க. ஏன்னா இதுல உங்க லைஃபே இருக்கு. அசால்ட்டா 1 வருஷம் இருக்கேன், 2 வருஷம் இருக்கேன், 5 வருஷம் இருக்கேன்னு சொல்லாதீங்க. இன்னும் எத்தனை வருஷம் உங்களுக்கு பேலன்ஸ் லைஃப் இருக்குன்னு பாருங்க. அப்ப அதுல விரயம் பண்ணாதீங்க. இதுல போட்டு சரி ஒத்து வந்தா பாருங்க, இல்ல தூக்கி போட்டுட்டு ஏதாவது ஒரு உருப்படியான விஷயத்த சீரியஸா பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தர்ற ஒரு விஷயத்த பண்ணிருங்க உங்க லைஃபுக்குள்ள. உங்களை சொன்னா ஓ இவரா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேட் அளவுலயாவது கேட்கணும். அட்லீஸ்ட் உங்க ஊர்லயாவது நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கணும். உங்க சந்ததிக்காவது ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அந்த அளவுக்காவது உங்களோட லைஃப்பை ஒரு அர்த்தமுள்ளதா வாழுங்க.
கரெக்ட்டுங்களா? அதனால எல்லா வீடியோஸும் பாருங்க. அது மாதிரி நீங்க போயிட்டு இந்த கமெண்ட்ஸ்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கமெண்ட்ட படிங்க. அந்த கீவேர்ட்ஸை பார்த்தாலே அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு அந்த கீவேர்ட்ஸை போய் படிச்சீங்கன்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அந்த ஏதோ கோர்ஸோட லிங்க் அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எதையுமே நான் பேசி புரிய வைக்காம உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் நான் கோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். புரியுங்களா? முதல்ல நீங்கள் என் கூட சேர்ந்து முதல்ல ட்ராவல் பண்ணணும்னா என் கூட முதல்ல நான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் பேசுவேன். அதில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, உங்களோட சேர்ந்து நான் முதல்ல ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கான அண்ணன் சொன்னல, எனக்கு இந்த நெகட்டிவ் பீப்புளோட நான் இருக்கவே விரும்ப மாட்டேன். புரியுதுங்களா? ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். லைஃப்பில் இப்போ ஏதாவது ஒன்று நான் சாதிச்சே ஆவேங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஆளோட இருந்தால் தான் நம்மளும் இன்னும் மேலே மேலே போவோம். அதான் நான் சொல்லி அந்த மாதிரி நபர்கள் அந்த மாதிரி இது நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எதில் எவ்வளோ டைம் போடுறீங்க, ரொம்ப முக்கியமானதில் அதிக டைம் போடுங்க. அடுத்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எது உங்களுக்கு பெனிஃபிட் தருமோ அதில் நிறைய டயத்தை போடுங்க. தேவையில்லாத டயத்தை போடாதீங்க. சீரியல் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, சும்மா தேவையில்லாத அரட்டை அடிக்கிறது, அடுத்தவனை கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றத்துக்கு 5 பைசாக்கு ஆகாது. உங்களை மாதிரி பரிதாபமான ஆளே இல்லைன்னு அர்த்தம் இந்த உலகத்துல. அது யாரு வேணாலும் பண்ணலாம். புரியுதா? அடுத்தவனை பார்த்து கிண்டல் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்தவனை மட்டம்ன்றது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா சாதிக்கிறங்கிறது யார் வேணாலும் பண்ண முடியாது. 10 பேர் உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கணும். என்னை பார்த்து 10 பேர் லைஃப்ல நல்லா வரணும்னு நினைக்கணுங்கிறதெல்லாம் சாதாரணமா வராது. அதெல்லாம் அதெல்லாம் எல்லாராலும் பண்ண முடியாது. அப்ப அப்படி அந்த மாதிரி எல்லாராலும் என்ன முடியாதோ அதை பண்ணணும்னு நினைங்க. அதுதான் கெத்து. அதுல நீங்க காட்டுங்க யாருன்னு. சும்மா உட்காந்துட்டு ஒருத்தனை மட்டம் தட்டுறதுலையோ, ஒருத்தனை கலாய்க்கிறதுலையோ, உங்க வீட்டில் யாராவது என்ன சொன்னா அவங்கள இது மட்டம் தட்டுறதையோ, சும்மா உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்படிலாம் அதுல எல்லாம் கெத்து காட்டி ஒன்னத்துக்கும் ஆக போறது இல்ல. அதான் நான் சொன்னேன்லையா அடிக்கடி, மற்றவங்கள உங்களை விட தாழ்வாகவும் நினைக்காதீங்க, மற்றவங்கள உங்களோட உயர்வாகவும் நினைக்காதீங்க. உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். உங்க திரும்பி பார்க்கும்போது உங்களோட லைஃப் நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்கும். இதான் விஷயம். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.